What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ், வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode Toss Up. இந்த வாரம் மறுபடியும் உங்கள் Toss Up மாமாஸ் வந்துட்டாங்க. இந்த தடவை ஒரு மாமா கூட்டிட்டு வந்திருக்கோம். மாமா குட்டி. அழகான குட்டி மாமா சொல்லுங்க. மாமா குட்டி. மாமா குட்டி. நீங்க தான் என் பாய்ஸ் கூட்டிட்டு லாங் டிரைவ் போயிட்டு வந்தீங்க. நான் எங்கயா கூட்டிட்டு போறேன். இவங்க தான் என்ன கூட்டி போய் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? நீ கூட்டி போய் செஞ்சாங்கன்ற தெளிவா சொல்றா. என்ன செஞ்சாங்க உங்களை? இது வெச்சி செஞ்சாங்க. வெச்சு என்ன படுக்க வச்சு செஞ்சாங்க இல்ல நிக்க வச்சு செஞ்சாங்க? எல்லா ஆங்கிள்லயும் செஞ்சாங்க. இத தவிர மத்த எல்லாமே செஞ்சுட்டாங்க. சரி, உங்களை பத்தி நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. We have Thiagu in the house today. Thiagu, நானே சொல்லணுமா? உங்களை பத்தி நான் சொல்றேன். பிள்ளைகிட்ட கேட்டா கூட தத்தாவுண்டு. அவரா ஐயோ, கேக்குறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க. நீங்க எப்படி பாக்குற எப்படி தெரியுமா இருக்கீங்க? யோகி பி மாதிரி இருக்கீங்க. சூரியன் உதிக்கும் நேரம் இங்க வந்தாச்சு. நம்ம கேக்குறா? அந்த ஒரு லைன் தான் தெரியும். தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல போயிடும். சரி தியாகு, உங்களை பத்தி நீங்களே சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? யாரு நீங்க? என் பேரு வந்து தியாகுபி. யோகி பி மாதிரி தியாகுபி. தியாகுபி. பல வருஷமா யோசிக்கல. அப்புறம் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். அதுக்கு அடுத்து இப்போ கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. மூவி, சீரீஸ், அப்புறம் டிராவலாக் அந்த மாதிரி. இப்ப நீங்க அப்பனா மலேசியாவோட வருங்கால் சூப்பர் ஸ்டார் நீங்க தான். சகலகல வல்லவன்ல அப்படின்னு அவரே சொல்ல விரும்பல. திரும்பி சொல்லுங்க, நாங்க திரும்பிக்கிறேன். அப்ப மலேசியால வர போற சூப்பர் ஸ்டார் நீங்க தான். இல்ல சூப்பர் ஸ்டார், உலக நாயகன். இல்ல அந்த அளவுக்கு நான் இதுவும் பிடிச்சவன் இல்ல. இப்போ நாயகன் நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க வேற ஒன்னு எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க வந்து சூப்பர் ஸ்டார், Okay. இவர் வந்து உலக நாயகன். ஏன்னா த்ரிஷாவோட இவர் தான் ஐஎம்பி அடம். எனக்கு அது வருதோ இல்லையோ. நீங்க பத்மபூஷன், அவர் ஏகே. அவர் நார்மல் ஸ்டார் கிறிஸ். இல்ல அப்படின்னு அவர் நடிப்பு அரக்கன். நம்பவே முடியாது. அவர் தான் நடிப்பு அரக்கன். அது உண்மைதான். அரக்கி நடிப்பாங்க. நடிப்புல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலயும். அரக்கன் இல்ல வச்சு செய்யும் போது அரக்கி செஞ்சாரா? எல்லாப்ப சொல்லணும் அந்த வச்சு. ஆமா, நீ மாட்டிக்கிட்ட பங்கு. ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாலே தத்துவமாயிரும். ஆமா, சோ பாத்து பத்திரமா. சோ தியாகு, இப்பதான் நீங்க வந்து இவங்களோட வந்து என்னை விட்டுட்டு நீங்களாம் ப்ரோ, உங்க பேரு எந்த போஸ்ட்லயும் இல்லாம இல்ல, எல்லா போஸ்ட்லயும் கேக்குறாங்க. என்னது இல்ல மன ஜீவன் எங்க ஜீவன், எங்க ஜீவன் ரெண்டு ஒரே கேள்வி தான். மன ஜீவன் ஒரே கேள்வி தான். வே ஜீவன் அப்படின்னு அப்படிதான் கேக்குறாங்க. சரி, தமிழ்ல கேக்குறாங்க. வேற தமிழ்லயும் கேட்டாங்க, மலையாளம் கேட்டாங்க, இங்கிலீஷ்லயும் கேட்டாங்க. எல்லா லாங்குவேஜ்ல கேட்டாங்க. ஆல் லாங்குவேஜ், சைனீஸ்ல மட்டும் தான் கேட்கல. எல்லா போஸ்டையும் அழிச்சு விட்டு. சௌச்சி பாய் ஜீவன். So Thiagu is from ஊர் சுற்றம் boys that இப்போ வந்து எஸ்ட்ரோல ஓடிட்டு இருக்கு. நீங்க போய் பார்க்கணும்னா பாருங்க. ஏன்னா எஸ்ட்ரோல அது மட்டும் தான் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஷோல இன்னமும் அது மட்டும் தான் ஓடுற மாதிரி. பாருங்க. மொத்தம் 3 பேரு, என் கூட இன்னும் 2 பாய்ஸும் சேர்ந்து டிராவல் வாக் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க வரல இன்னைக்கு. இன்னைக்கு வர முடியாது, அவங்கள ஜாயின் பண்ண முடியாது. பேரு யாரு 2 பாய்ஸ்? நீங்க ஐயோ, நாலு மத்த 2 பாய்ஸ் உங்களோட ஷோ எல்லாம் ஏற்கனவே பாத்திருக்கீங்களா? லைட்டா இல்ல லைட்டான எப்படி தெரியுமா? இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் பார்த்தேன். அந்த அளவுக்கு நான் போய் சொல்ல மாட்டேன். ப்ரோமோல பார்த்து அப்ப பார்க்கவே இல்ல ப்ரோ, இதுக்கப்புறம் பாப்போம். இதுக்கப்புறம்னா இவர் இந்த எபிசோட் மட்டும் தான். அதான் தெரியுமா, வந்து கெஸ்ட் எல்லாமே இந்த தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாத்திருக்கேன், எது இந்த ரீல்ஸ் போடுங்க. இல்ல ப்ரோ, இல்ல உண்மையா சொல்லணும்னா நான் பாக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல நீங்க ப்ரோமோனா பண்ணும்போது நான் பாக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கேன். இந்த டைம் பாப்பனா அவரு கணக்குல இருக்கும். இப்ப நம்மளுக்கு டைம் பார்த்து சரி அப்புறம் பாப்போம்னு சொல்லி விடுறதுதான் அப்புறம்ன்றதுதான். இல்ல நீங்க அது எப்படி தான் பார்க்கணும்? டிராவலிங்ல பார்க்கணும், வேற ஏதாச்சும் லேப்டாப்ல வேலை செய்யும் போது பார்க்கணும். டிராவல்ல நான் யாரு கூட உட்காந்து போக மாட்டேன், நான் தானே காடி ஓட்டுறேன். அப்ப அதுக்கு துணையா உங்களுக்கு ஒரு பேச்சு துணை காலம் ஓ, காது கேட்கிறோம், கேட்டுக்க சொல்றேன். அவர் தான் சொல்றாரு 2 மாசமா உங்க கூட சுத்தி இருக்கு. சரி, இப்போ நாங்க வந்து பேசிக்கா பேய் கதை பேசுவோம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். அது இருடா, பயமுறுத்தியாதா வந்திருக்கல பேய் கதை ரொம்ப பயங்கரமா பேசுவோம். சோ உங்க லைஃப்ல வந்து என்ன மாதிரி பேய் கதை நடந்தது, பேய் பாத்திருக்கீங்களா இல்லையா? கல்யாணம் நடத்தது சொல்ல நிஜமா? அது
அதான் இப்ப சொல்ல வந்தேன். அதை தவிர்த்து இதை சொல்லணுமா? அதை தவிர்த்து. Okay. அது ரெண்டாவது பெய்னா இருக்கு. ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்தது. Wow. ஸ்பெயின், பாரிஸ். அப்ப நீங்க தான் உலக நாயகனா? பத்தியா நான் கரெக்டா தான் சொன்னீங்க. நான் இந்தியாவுக்கு தான் போனேன். ஹலோ, நாடு விட்டு நாடு போனா இன்டர்நேஷனல் தான். அப்ப சொல்ல எங்களுக்கு சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் தான். இல்ல ஓகே ஸ்பெயின் அப்படிலாம் சொல்லுங்க. அவர் வந்து வெறும் மேடம் ஐ அம் அடம் ஓகே சொல்லுங்க பூர்வீகம். போன விஷயம் என்னன்னா சாமி கும்பிடுறதுக்காக போனோம். ஓகே நல்ல காரியம், மங்களகரமான காரியம். ஒரு மங்களகரமா நம்ம ஏரியால இருந்து கொஞ்சம் பேர் அப்படியே போனோம். அப்படியே ட்ரிப் பிடிச்சி போயிட்டு ஊர்லாம் சுத்தினாங்க. ஓகே அது மேட்டர் இல்ல. இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். அப்ப எதுக்கு அந்த மேட்டர் இல்ல? அதுக்கு எது மேட்டர் சொன்னீங்க? இல்ல சும்மா ஒரு நம்ம நடந்த மேட்டரோட கோயில் அங்க இருந்து வருவோம். மேட்டர்னா என்ன மேட்டர்? இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி மேட்டர் இல்ல. அந்த மேட்டர் இல்ல அந்த மேட்டர் இல்ல, இது வேற மேட்டர். சாமி மேட்டர். சாமி மேட்டர். அப்போ சாமியோட கும்பாபிஷேகம். இந்த மாதிரி பண்ணி தொலைறீங்க. திருப்பதிக்கு போனோமா, பல தடங்கள். என்ன மாதிரி தடங்கள்னா, ஒண்ணு வேனு ரோசா இந்த மாதிரி விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி போய் திருப்பதி கோயிலுக்கு எத்தனை மணிக்கு தெரியுமா போனோம்? விடிய மேல போய் சேர்றதுக்கு விடிய காலையில 3 மணிக்கிட்ட. முதல்ல எத்தனை மணிக்கு தான் போனீங்க அது சொல்லுங்க. நான் கிளம்பிட்டோம். மத்தியானமே கிளம்பிட்டோம். மத்த 2 மணி தான் பேசுறீங்க. ஆமா, மொட்டை அடிக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். பட் இல்ல இதே ரியாக்ஷன் தான் அவனும் கொடுத்தாங்க. அந்த மொட்டை அடிக்கிறவங்க எல்லாரும் வயல்ல விழுந்து இறங்கி எல்லாரும் மொட்டை அடிக்க சார் மொட்டை அடிக்கணும். இதுக்கு மேல இதுக்கு வேற வலிச்ச சார் கொஞ்சம் ஃபேட் கொடுக்க முடியுமா? எது வேணா அம்ப்ரெல்லா பிடிச்சி ஷேட் கொடுங்க. ஷேட்லாம் கொடுக்க முடியாது. இந்த கேப் சன் பிளாக்லயே அவங்க கொடுத்த ரியாக்ஷன் தான் அவனும் கொடுத்தாங்க. கேப் போட்டுட்டு தான் போனேன். தமிழ் மொட்டை மொட்டை அப்படின்னு. தமிழ் தெரியுமா சென்னையில? இல்ல அவங்க வந்து அந்த இல்ல அது திருப்பதிடா? திருப்பதி தான். அவங்க திருப்பதி தமிழ் பேசுவாங்களா? இல்ல ப்ரோ, அவங்க அந்த ஆந்திரா பாஷை என்னமோ தெலுங்கு பேசுவாங்க. தெலுங்கு தெலுங்கு அது ஆந்திர பாஷையா? அந்த கேப்ப எப்படின்னாங்க, கழட்டுனா வண்டியை பிடிச்சி திருப்பினாங்க. இதுல எங்க மொட்டை அடிக்கிறது? அப்ப சைட்ல எல்லாம் எடுத்து விட்டாங்க. என்னத்த முடி இருக்குல்ல, எல்லாம் ஒரு 50 காசு சைஸ் வந்துருமா முடி? என்னெல்லாம் பண்றீங்க? சைடுல எடுக்க சொன்னீங்க. எல்லாம் சேர்த்து கும்பல் பண்ணா ஒரு 50 காசு வந்துருக்குமா? ப்ரோ இவ்வளவுதான். இதை எடுத்துட்டு போன ஆத்துல கரைக்கிறதுக்கு. இதுக்கு எடுத்து நம்ம வீட்லயே கரைச்சிருக்காங்க. கோயில் மேட்டர் முடிஞ்சிருச்சு. ஓகே இது ஓகே. எப்படி தருவா இருக்கு? இததான் நீ விடிய விடிய உங்களை நம்பினதே என் தப்பு. இறங்கிட்டோம். எங்க திருப்பதி முதல்ல ஏறணும்ல, இப்ப இறங்கிட்டோம். ஓ இந்த இறங்குறதுனா? ஏன்னா மலேசியால வந்து இறங்குறதுனா துருவன் இறங்குறதுன்னு மேல கட்டு, கீழே இறங்குறதா இப்படி ஆமா, கட்டு. அவ்வளவு தூரம் இறக்க வேண்டாம். அவங்க வேற மாதிரி. ஓ பேசிக்குவோம். ஓகே ஓகே. ரெண்டா பிரிக்க முடியாது. அங்க அங்க ரெண்டு தனி தனி பண்ணலாம். ஒரு மணி நேரம் கழிச்சு வருத்தப்படுவீங்க. நீ ஒரு நாள் கழிச்சு, நீ வருத்தப்படுவீங்க. ஐயா, ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்க பூந்துருவாங்க. ஐயோ நீ கிளம்பு. இன்னும் கொஞ்சம் க்ளோஸா பாக்குங்க. கேமரா 3 பேருக்கு தெரியுது. ஐயோ பயமா, அது கடிச்சிராத. சரி சொல்லுங்க, இறங்குனீங்க எங்கயா விட்டாங்க அதையா? ஆத்துல விட்டீங்க. ஆத்துல விட்டு இல்ல, ஆத்துல விட்டு இறங்கிட்டோம். ஆத்துல விட்டு இறங்கிட்டோம். ஆத்துல விட்டு ஆத்துல இறங்கிங்க. சூத்துல இறங்கிட்டோம். இதான் நைஸ் ரியாக்ஷன். இப்படிதான் இருக்கணும். திருப்பதிடா. வர வைக்க. சரி சொல்லு. ஓகே கீழே இறங்கிட்டீங்க. மலை ஏறி இறங்கிட்டு தங்கறதுக்குன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போனானுங்க. அது ஹோட்டல் இல்ல, அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. சரி, அங்க ஒண்ணு இருக்கு. என்ன ஷேலேவா? ஷேலேட்டா? ஹாஸ்டல் மோட்டல் இல்லடா, ஷெல்லே ஷெல்லே. இல்ல அந்த ஷெல்லே. மாதிரி தான். 88 ஹோட்டல். இல்ல 69 இது வந்து. ஓயோவா? ஓயோ ஹோட்டல் இல்ல, ஷெல்லே ஷெல்லே ஷெல்லே. அங்கங்க இருக்கும் தானே. ஆமா ஆமா. அங்கங்க அங்க இருக்கு. ஹட்டு ஷெல்லே ஹட்டு ஷெல்லே வந்து தண்ணி தனியா இருக்கும். அது ஒரு விலா மாதிரி சின்னதா இருக்கும். தண்ணிக்கு மேல இருக்கிற பேர் தான் ஷெல்லே. ஆமாதான். தண்ணிக்கு மேல சுத்தி இருக்கு. தண்ணி. அப்ப ஷெல்லே ஷெல்லே. அததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சுத்தி தண்ணி, நடுவுல பாதை இருந்துச்சு. இங்க ஒரு வீடு, அங்க ஒரு வீடு, அப்படி. ஓகே ஓகே ஓகே. ஷெல்லே ஷெல்லே. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போனானுங்க. மொரட்டு இருட்டு. நாங்க போறோம், இங்கிட்டு தண்ணி. அது வந்து ரொம்ப மீன் குளமா. ஓகே. அந்த தண்ணி கொஞ்சம் இறங்கும் போது ஒரு மீன்லாம் வளர்த்தா சரிமக்கன் பண்றாங்க. பின்னாடி கடலு. அப்படியே சொன்னா இல்ல இன்னைக்கு ராத்திரி தங்க ராத்திரில தண்ணி கொஞ்சம் இறங்கிறோம், நாங்க சாப்பாடு என்னங்க? இல்ல கடல் மீன் தானே? இல்ல இல்ல இல்ல, இது வந்து அவங்களே செஞ்சது. கடல்ல பின்னாடி இது முன்னுக்கு வந்து அவங்களே குட்டை மாதிரி செஞ்சு ஓ அது என்னமோ மீன் பண்ணலாம். மீன் ஓ பண்ண தி ஃபிஷ் ஃபார்மிங்ல. ஃபிஷ் ஃபார்ம். வாடை மீனா கருவாடா என்ன வாடான்னு தெரியல. ஏன்னா அதை தாண்டி தான் நம்ம போனோம். கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்தாதான் அந்த வீடு எல்லாம் வரும். அப்படி சொல்லிட்டு போய் தங்கிட்டோம். ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போனோம்னா உள்ள சும்மா எங்க ரூம்ல 6 பேர். எங்க அப்பா பெரிய கிங்க 2 ஒண்ணா ஆக்கி
இல்ல அவ்வளோ நீங்க ரெண்டு ஒண்ணா 6 பேர் அங்கேயே படுத்துட்டு இருப்போம். 6 பேர் இங்க பேசியா ஓகே 6 பேர் சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சேன். ஓகே கடுப்பா இருக்கு அப்படி சொல்லிட்டு வாங்க வெளியே போயிட்டு ஜாலஞ்சால போனோம். இல்ல அங்க பிடிக்கிறவங்க ஒண்ணுமே இல்ல, மொரட்டி இருக்கு. அதான் சொன்னேன், இந்த நடக்கிற பதில் லைட்டு கூட இல்ல. ஓகே இப்ப நம்ம அந்த ஷெலை தானே, ஷெலைக்கு போயிட்டோம்னா நம்ம ஒரு வீட்டுல அந்த லைட் போட்டா அதோட வெளிச்சம் தான் அந்த வெளியே இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிதான் லைட் வேலை செய்யும். இல்ல ஆனா வந்து ஸ்ட்ரீட் லைட் சரின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணேன். சரி அவங்க கொண்டா வெளியே போயிட்டு லப்பா பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு. இவங்கெல்லாம் பயந்தாங்க, என்ன இருட்டா இருக்குன்னு. அங்க அண்ணன் கொஞ்சம் வீராப்பா பேசணும், என்னடா பயம் அண்ணன் இருக்கும் போது உங்களுக்குலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்ன பண்ண போறோம், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம அங்க ஒரு ஐடியா கொடுத்தோம். வேன்ல வந்து ஒரு கப்பல் சொன்னாங்க. அந்த அண்ணன் வந்து ஜோக்கா பேசினாங்க. நான் சொன்னேன் அந்த அண்ணனோட வீடு அங்கதான், எங்களோட தாண்டி ஒரு 2 வீடு தள்ளி அங்கிட்டு போய் அவங்கள பயன்படுத்துவோம். ஏன்னா அவங்க வரும்போது கொஞ்சம் பயந்துட்டு வந்தாங்க. போய் பயன்படுத்த போறீங்க. சரி, அதுலயே ஒரு 3 பேர்கிட்ட வேணான்னாங்க. பயப்படாதீங்க அண்ணா இருக்கும். 3 பேர் தாங்க. 6 பேர்ல பாதி பேர் 50% வரலன்னு சொல்லிருக்கு. போயிட்டோம். போயிட்டு முதல்ல ஒட்டு கேட்டோம், புருஷனை பொண்டாட்டி என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இல்ல சத்தம் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல, தெரிஞ்சுக்கணும். 1000 விஷயம் இருக்கும், நடுவுல போய் ஏன் நீ பயப்படுத்துற? இல்ல பயம் என்ன சத்தம் நம்ம கேட்டுக்கிறோம். என்ன சத்தமா இருந்தா இல்ல வேணாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பேசுனாங்கன்னா கச்சோ பண்ணலாம்ல. அவங்க பிகினிங்ல பேசிட்டு அப்புறம் போலாம் இருந்தாங்கன்னா அது அவங்க தலையெடுத்துல மாத்த வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க ட்ரை பண்ணிட்டோங்க. எவ்வளவு நேரத்தை வெயிட் பண்ணிருக்கு. ஒட்டி கேட்டோம். அவங்க ரொம்ப நல்லா கதை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி சொல்லிட்டு என்ன இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்தோம். இங்க வெளியே இருந்து பேச்சு என்ன பேய் ஒரு பேய் மூடு செட் பண்ணுது. சொல்லிட்டு பிஜிஎம் என்ன நடக்குது சுவாரஸ்யத்தை கொடுக்குறேன். அதுக்கு பேனா ஒப்பாரி இருக்கிற மாதிரி இருக்கு. வந்து பேச்சு நின்றுச்சு. இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோமா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிட்ட வரனால பயந்துக்கிட்டு லைட் அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயும் நம்ம வீராப்பாத்த என்ன சொன்னோம், ஒரு பையன் அப்பயும் நாங்க இப்படி வரிசையா நிக்கிறோம்ல, 2 இப்படி ஜன்னல் வழியா பயன்படுத்தணும். ஏன்னா வீட்டு வாசப்படி பின்னாடி இவங்க அந்த ரூம் ஜன்னல் இருந்து பார்த்தாக்கா அந்த முன்னுக்கு நடப்பாது. இமினேஷன் பண்ண முடியுதா? இமினேஷன் ப்ரோ ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க. இமேஜினேஷன் தெரியுதானே? ஓகே, இப்படி பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இவங்கள முடிச்சிட்டு இன்னொரு ஆண்டி அங்கிள் ரூம் வீட்டுக்கு போனோம். இப்படி ஏன்னா ஹாலோவீன் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல என்ன கதைன்னா, நான் தான் உசுப்பேத்தி கூப்பிட்டது, எனக்கு தூக்கம் வரல. சரி கொஞ்சம் டீம் அப்ப தூக்கம் இல்ல, அவங்க தூக்கத்தை கெடுக்க போறியா? நான் சும்மா இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபன்னா போய் பண்ணோம். ஃபன்னா போய் பண்ணல, அவங்களுக்கு பண்ண இருக்கு. அவங்க இப்பதான் வாடி வாடி என்னம்மா இப்படி பயங்கரமா இருக்கு. அப்புறம் அந்த அங்கிள் ஆண்டியை போய் நோண்டணும். அவங்களும் அதே மாதிரி லைட் அடிச்சிட்டாங்க பயந்துக்கிட்டு. அடிச்சு சொல்லிட்டு நம்ம ரூமுக்கு வரலாம்னு சோ சொல்லிட்டு நீங்க சத்தம் போட்டதுமே லைட் அடிச்சிட்டு இல்ல கொஞ்சம் அப்படியே ஜன்னல்ல என்னது இல்ல இந்த மாதிரி சவுண்ட் கொடுத்தோம். இந்த மாதிரி சவுண்ட் கொடுக்கிறது ஜன்னலுக்கு வெளியே இப்படி அது அது பழக்க தானே. இல்ல ஜன்னல் வெளியேன்னு அப்ப தெரிஞ்சிருக்குமே யாராச்சும் தட்டுறீங்கன்னு. இல்ல ப்ரோ, நாங்க சவுண்ட் கொடுத்து ஜன்னல் வெளியே இந்த இதெல்லாம் பண்ணது அந்த பழகையில வெளியே. சோ அப்ப ஜன்னல் வந்து அந்த லைட் வரைய உங்களுக்கு தெரியாதுல்ல. ஓகே, இதையும் சொல்லணும். இவங்க பயந்துக்கிட்டு ஜன்னலை கூட நான் ஊத்தி பார்க்கல, பேசுறது அப்படியே நிப்பாட்டினாங்க. சவுண்ட் திடீர்னு டப்புன்னு பண்ண டிவி அடைச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவனுங்க தான். அதுக்கு சத்தம் தான் குசு குசுன்னு குசு போட்டாங்க. என்ன குசு குசுன்னு சத்தம். அதுதான் குசுலி லாங்குவேஜ் பேசுறது. என்ன வீட்டுல சாம்பாரோடையா ஸ்பாட்டிஃபைல என்ன ஸ்டாட்டிக் சவுண்ட் அடிக்க வரா என்ன ஓகே இப்படி பண்ணிக்க. நாங்க சரி கிளம்புன்னு சொல்லிட்டு திரும்பி தம்பிங்களெல்லாம் கூட்டிட்டு ரூமுக்கு போயிட்டேன். நம்ம தான் அண்ணன் பயப்பட மாட்டேன். எல்லாரும் இந்த எஃபெக்ட் பண்ணீங்களா இல்ல நீங்க மட்டும் தான் பண்ணீங்களா? நான் பண்ணேன். என் கூட சேர்ந்து இன்னொருத்தன் இந்த எஃபெக்ட் அவன் கொடுத்தான். நான் வந்து ஃபாலி டீம் டீமா வேலை செய்றாங்க. ஏய் எனக்கு ஃபுட் ஸ்டாப் சொல்ல போடு போடு போடு. அங்க இருந்து ஓடி வர எங்க நான் ஓடுறது பால தெரியல, நான் சும்மா ஓடுறேன். சரி சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் கொண்டு படுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வழியா 6 பேர் படுத்தோம். நான் தான் எங்க வாசல்ல இருந்து வந்தாக்கா கட்டில எல்லாரும் என்ன ஃபேஸ் டு ஃபேஸா படுத்தீங்க இல்ல காட்டி படுத்தீங்க? இப்படி பின்னாடி கட்டி படுத்தீங்க? இல்ல இல்ல ஒரே பெட்ல இப்படி படுத்தீங்க இல்ல இப்படி 2 கட்டிலையும் ஒண்ணாக்கி இப்படி. ஓகே
நீங்க நினைக்கிற மாதிரி 69 அந்த மாதிரிலாம் படம் படுத்த வேகத்துக்கு எல்லாருமே தூங்கிட்டானுங்க. எல்லாமே தூங்கிட்டானுங்க. எனக்கு அப்போ அசதி எல்லாரையும் வச்சு செஞ்ச அசதி. எனக்கு அப்போ கூட தூக்கம் வரல. அந்த வாசலுக்கிட்ட தான் வந்து நாங்க எங்களோட பேக் எல்லாமே வச்சிருந்தோம். எங்களோட லக்கேஜ் பேக்கு அங்க ஒரு 2 நாக்கள் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி எல்லாம் போட்டு வச்சுக்கிருந்தோம். அந்த முன்னுக்கு நாக்கள் நோக்க வாசப்படி இல்லையா? வாசப்படி இதுனா நுழைஞ்சோனியே இங்க 2 நாக்கள் இருந்துச்சு. அந்த நாக்கள் வீட்டு உள்ள வெளியே இல்ல, வீட்டு உள்ள அங்கதான் நாங்க ஜாமா சப்பாத்து கழட்டி வச்சது எல்லாமே அங்கதான். இப்படி இழுத்தோம்னா சத்தம் கேட்குமா, அந்த மாதிரி சத்தம். இன்னொருத்த வந்து உங்களுக்கு பயன்படுத்துக்கிறேன் இன்னொரு டீம் வந்திருக்கோம். இல்ல இது கன்ஃபார்மா இல்ல. ஏன்னா வீட்டு உள்ள கேக்குது, வெளியே கேட்கலையா? கதுலா பூட்டி அது இப்படி தூக்க முடியாது. இல்ல இப்படியா கம்பு இப்படி எடுக்கணும் தானே, இப்படியா? அவர் சொன்னாரு சத்தம் இப்படி வருது தெரியல. அப்பதான் ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. இல்லையா பக்கத்துல உள்ள ஹெல்ப் பண்ணேன். நான் சொன்னேன், டேய் முன்னுக்கு நம்ம சத்தம் கேக்குதுடா அப்படின்னு. என்ன சத்தம்? தசையில நான் கால் கழுவ உள்ள வந்துட்டோம்ல, இன்னமும் சேட்டா போல அப்படி. இல்ல இது எப்படி தெரியுமா இருக்கு, எழுப்பி விட்டு பேய் இருக்கு சொல்லி படுத்துங்க. இப்ப ஏன்னா அந்த கமனாட்டி அப்பயும் தூங்குனுச்சு. ஆமாவா? திரும்பி தூங்கிட்டான். அப்ப உண்மையிலே அவனுக்கு தான் பயம் இல்ல. அப்பா அவன் பயப்பல, அவனுக்கு பயம் இல்ல. இந்த விஷயம் நடந்துச்சுல. இதுக்கு அப்புறம் நாங்க எங்களோட லக்கேஜ்லாம் வச்சிருந்தோமே, லக்கேஜா பேக்கேஜா ரெண்டு ஒண்ணுதான். தானா? ஓகே இல்ல படிக்கலாம். சரி அது உருட்டுற சத்தம். ஓ யார் தள்ளுறாங்க? ஓ வாய்க்கு வந்துருச்சு 2 பீஜியும். நானு பக்கத்துல தான் வச்சுட்டானே. இல்ல உண்மையில வந்துருச்சு. எனக்கு எந்த அளவுக்கு பயம்னா டார்ச் லைட் தட்டி கூட பார்க்க கூடாது அந்த மாதிரி ஒரு இது. ரூமும் செம்ம இருட்டு. ஆனா ஃபுல்லா போத்திட்டு படுத்தா நான் போத்துனதும் பயம் தான். போத்திட்டு நம்மள போத்தி அடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல போத்துன வேகத்துக்கு அடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு, இல்ல போத்தி அடிக்கிற போது அண்ணா எதுவா இருந்தாலும் நீங்க தனியா இருக்கும்போது பண்ணிக்கிங்க. இப்ப இது பண்றது நல்லது இல்ல. நான் பண்ணலடா, அதுவா பண்ணுது. அதுதான் எப்படின்னா சத்தம் அடுத்து எப்படி போனுச்சுனா ப்ரோ, இப்ப நம்ம படுத்திருக்கோம், நம்ம கட்டிலுக்கு முன்னுக்கு ஒரு ஆள் நடந்து போனா எப்படி இருக்கும்? ஆனா நான் பாக்கல, நான் கண்ணே திறக்கலையா, போத்துறதுக்கும் பயம். அப்படி சமைக்கிருச்சுன்னா அப்படி சொல்லிட்டு அவரை பேயும் தெரியுமா ரஜினிகாந்த் அந்த இது அந்த மனசுல நடந்துட்டு இருப்பாரு, நடந்துட்டு இருக்கேன் அப்ப சொல்லலாம் பேய்க்கு. அது பேய்க்கு பயந்தாங்கன்னா யாராச்சும் மூஞ்சி சொரிப்பாங்க. இல்ல எனக்கு ஒரு ஆள் நடந்து போனா இந்த ஃபுட் இது நம்மளுக்கு தெரியும் தானே, கார்பெட்ல நடந்து போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சரி ஓகே, அவங்க ஆள் நடக்கிறது கேட்டுச்சு. கேக்குது. ஓகே சரி ப்ரோ. அவனா கேனுங்க கூட வந்தவன் யாரு? இறங்கி போனா பாத்ரூம் போவான். அவனே தூங்கிட்டானுங்க. ஒரு கொஞ்ச நாள் இப்படி இப்படி நடக்கிற சத்தம் யோசிச்சுட்டு இருப்பான். இல்ல பாக்கல. ஆனா வந்து ஓகே நடக்குது ஃபீல் ஆகுது. நான் எவ்வளவு பயத்தோட சொல்லி இருக்கேன், அது ஒரு பயமே இல்லாம இருக்கிறீங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு தகீரத்தை வர வச்சுட்டு சரி என்னதான் சொல்லிட்டு கண்ணை திறந்து பாத்துருவோமா, இதேதான் எவனாவது இறங்கி நடந்திருப்பானுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா அப்பயும் தகீர கண்ணு திறக்கலான்னு பக்கம் திறக்க மாட்டுது. அவ்வளவு வெயிட்டா இருக்கு கண்ணு. யாரும் உட்காந்துருக்காங்க? இல்ல பயத்துல இல்ல பயம் உட்காந்துருக்கு. சரின்னு சொல்லிட்டு பாத்துட்டேன் ப்ரோ. திறந்து பார்த்தேன், ஒரு கொட்டையும் தெரியல. ஏன்னா முரட்டிட்டு இல்ல யாரோ அவங்க மேல உட்கார்ந்து இருப்பாங்க சொன்னேன். ஒரு கொட்டை எடுத்தல பயங்கர. இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? என்ன கொட்டை கழுத்துக்கு ஒரு மூஞ்சி வருது. அதுக்கு பேர் தான் 69. ஓகே பாத்துட்டு ஒண்ணுமே இல்லன்னு தெரிஞ்சிருச்சா, சூத்த மூட்டு படுத்துருவோம்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணம் இல்லன்னா பின்னால் அடிச்சிருமே மூடிட்டேன்னா தெரியல தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன் ப்ரோ. எப்படி தூங்கணும்னு எனக்கே தெரியல. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமே நடந்துச்சு. இந்த விஷயம் கனவா என்னன்னு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கனவு. ஆனா கனவு இல்ல, நிஜமா நடந்த மாதிரி. நாங்க முடிவு பண்றோம் நிஜமா. ஓகே இப்படி படுத்து தூங்குறோமா? அப்ப கனவு இல்ல. இப்படி சரி எங்கிட்ட இப்படி படுத்தா கனவு வாய்ப்பு இருக்கு. தூங்கின ப்ரோ. எத்தனை மணி என்ன இளவு ஒண்ணுமே தெரியல. ஒரு டைம்ல ஒரு ஆள் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ணுமே, அந்த மாதிரி எனக்கு அந்த வந்ததே இல்ல. வராது.
இந்த மாதிரி தெருவா பேசிக்கிறேன் பார்க்காது உங்க இதுல கொட்டத்துக்காக வச்சிட்டாங்களா? தோசை அப்படி மச்சி அவங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு வராது. அப்படி யோசிக்கும். எங்க 2 பேர் வீட்டுக்கு வர்றதுக்கு அது யோசிக்கும். ஒருத்தர் வீட்டுக்கு மேல அது யோசிக்க பாச்சு விட்டுருவாங்க. அப்ப கூட என்னன்னு தெரியாது. நீங்க வந்து இல்ல பேய் இடத்துல நான் ஒரு வாண்டட் தான். நீங்க வந்து கண்ணு மூட்டு படுத்திருந்தீங்களா? பேய் நடக்கும்போது ஐ மீன் கண்ணு பேய் நடக்கும்போது கண்ணு மூட்டு உட்கார்ந்திருந்தீங்களா? அவங்க தொடர்ந்து அவர் வந்து பேயை பிடிச்சு 6 பேர் இருக்கானோ இல்லையோ நான் போடுறான். வெக்கமே இல்ல. அப்ப கூட இல்லன்னு தலையாட்ட இதுல என்ன சார் வெக்கம்? டி சித்துவோட ஆபாங்க மாதிரி. அவர்தான் பேய் உலகத்துல அவர்தான் KGF அப்படின்னு ஊர்ல சொல்லி வச்சிருக்க சார். அவன் பேர் இல்ல, அவர்தான் ராக்கி பாய். ராக்கி பாய் அவன் KGF காவான் காஜி ஃப்ரெண்ட் நக்கி பாயா. அது அதுக்கப்புறம் முடிஞ்சோனே இல்ல அவங்க ஸ்டார்டிங் நக்கி பாய் தான். ஸ்டாண்டிங்கா? ஸ்டார்டிங் நக்கி பாயா அப்படின்னா ஏன் ராக்கி பாய் அவமானப்படுத்துறீங்க? இவர் ஒரு பேர் ஓகே ப்ரோ, குடிச்சிருக்கீங்க. பேக் டு ஸ்டோரி. இங்கிலீஷ் பேசிக்கிறேன். பேக் டு ஸ்டோரியா? வாவ், எங்க விட்டேன்? எங்க விட்டீங்களா? லட்சி யூ லெஃப்ட் இட் இன் தி மவுத். வாயில கண்ணுல விட்ட மாதிரி ஒரு கதை. இல்ல கனவு கட்டிங்க. ஓகே, யாரோ கனவு காண்டல. அது கனவுன்னு முடிவு பண்ணாதீங்க. ஓ சரி சரி. ஒரு ஆள் நம்மளே பாத்துக்கிற இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இப்படி இருக்கு. ஆனா அந்த உருவம் வந்து தெரியுது. எப்படின்னா அந்த உருவம் அந்த கருப்புலயும் முரட்டு கருப்பா இருக்கு. அது கருப்பு பயங்கரமா இருந்துச்சு. இது பயங்கரமா நான் கருப்பு பயங்கரமா இருந்துச்சு. இப்ப பயங்கரமான கருப்பா இருக்கு. இல்ல அது முதல் ரூம் பயங்கர கருப்பா இருந்துச்சுல. ஒரு உருவம் மூஞ்சிக்கு தெரியுது. மைக்கேல் பி ஜார்டனா? ஆனா அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த விஷயம் நடக்குது. ஒரு உருவம் தெரியுது, இந்த விஷயம் தெரியுது, நான் பயப்படுறேன்றது என்னால உணர முடியுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்படி படுத்திருக்கோம்ல 2 காலையும் திறந்து இப்படி திறந்தா இல்ல ப்ரோ. ஓகே, இதான் நான் படுத்திருக்கேன். 2 காலை இப்படி திறந்து ஒரு ஆள் இப்படி பார்த்தா நம்ம மூஞ்சி இப்படி பின்னாடி இருந்து இப்படி வந்து மூடி தெரியாத லாஜிக்கா பார்த்தா அப்படி இல்ல நீங்க சொல்றது வந்து கொஞ்சம் எட்டி அப்படி பார்க்கணும். இது இப்படி ஓ இவங்களோட கவுட்டையில இருந்தா மண்டைக்கு கவுட்டையில இல்ல இப்ப பிஓ அவங்க பாக்குறதுல இருந்து கீழே இருந்து இப்படி பாக்குறாங்க. ஓகே எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்படி படுத்துறீங்க. ஒரு 2 ஆள் இப்படி காலை வச்சுட்டு இப்படி பாத்துட்டாங்க. தூளு பொசிஷன் மாஸ்டர் வகுதான். அதுதான் இப்படி படுத்துருக்குனா 2 பேர் காலை வச்சு 2 பேர் ஒரு ஆளு தான் 2 கால். என்ன தண்ணி 2 பேர் கால் தூக்க எப்படி இருக்கும்? So basically they going to teabag you la. அப்படினா அதாவது கொட்டை வாயில இப்படி வச்சா டீபேக்னு சொல்லுவாங்க. அந்த உருவம் உங்க மேல நிக்குது. அது அப்படியே நிக்கல. அதான் கங்காங்க விரிச்சிட்டு இப்படி என்ன பாக்குது. ஓகே, இப்படி பாக்குது. இந்த இடம் பொத்தல் வாய்க்கு வந்த கொட்டை நெஞ்சு மூக்கு வரைக்கும் வந்துருச்சு. அந்த மாதிரி வச்சிருக்கலாமே. இல்ல என்னோட பயத்துல இங்க வந்துச்சுன்னு சொன்னாங்க தொண்டைக்கு. அது இல்ல அது கீழே தேய்க்க முடியாது. ஓடுறது தேய்க்கிறது ஓக்குறது நாங்க ஓக்குறது சொல்லவே இல்லை. ஓகே, அவங்க மேல திடீர்னு இருக்கு பாத்துருக்காங்களே. ஆமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ப்ரோ இதுக்கு முன்னுக்கு நான் பேசுற பேச்சு, ஏன்னா அதுக்கு முன்னுக்கு வந்து இவனுக்கு கிட்ட நான் என்னென்னமோ சொல்லி பில்டப் பண்ணேன். அடே பயப்படாதீங்கடா, வெளியே போனதுக்கு கூப்பிட்டல, வரட்டும் பேய் செவிலி சந்தான கதை எல்லாத்தையும் விட்டேன். அண்ணன் தெரியும் அண்ணன் அடே அண்ணன் மலேசியாலே பயப்பட மாட்டேன், இந்தியா பைக்கா பயப்படும், என்னென்னமோ பேசணும் ப்ரோ. மாதிரியே பேசுறாரு ப்ரோ. நீங்க பயப்படாம பேசுங்க ப்ரோ, நான் பயந்துக்கிட்டு வெளியே காட்டாம பேசுறேன். ஓ ஓகே, அப்படி மொரட்டு பேச்சு கச்சா பேச்சு அந்த அளவுக்கு பேசினேன். அப்புறம் இந்த விஷயம் ஒண்ணு நடக்கும்போது எனக்கு அதெல்லாம் ரீகால் ஆயிருச்சு. ஒருவேளை நம்ம வாய் கொடுத்து தான் வர வச்சுட்டோமோ அந்த மாதிரி விஷயம். ஒரு டைம்ல இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்குல்ல, நான் இப்படி பாக்குறேன், ஓங்கி இப்படி கண்ணத்துல பலார்னு வச்சா எப்படி இருக்கும், 2 கை இப்படி வச்சு இப்படி அடிச்சா சிங்கம் அரைஞ்ச மாதிரி இருக்கும் ப்ரோ. அந்த அரைக்கு அப்புறம் ஏஞ்சிட்டேன். ஏஞ்சி பாக்குற ஒண்ணுமே இல்லை. ஆனா அது வந்து நான் கனவுன்னு சொல்றதுக்கு சொல்ல மாட்டேன், இன்னும் உண்மையா வாங்கின மாதிரியே ஒரு ஃபீல். எந்திரிச்சோன்னே அந்த ஃபீல் இருந்துச்சு, அரைஞ்ச ஃபீல் இருந்துச்சு. இங்க நம்ம வெயிட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஆள் இல்ல, ஒரு இளவும் ட்ரை பண்ணுமா? வேணாம் எது விரிச்சு இப்படி உட்காரணைய மூஞ்சி மேல அரையற மாதிரி ட்ரை பண்ணுவோம். அரையற மாதிரி வேணாம். நாங்க 2 பேரும் அரையறோம், அதே மாதிரி இருக்கலன்னு சொல்லுங்க. இருக்காது, அது வேற. அதுக்கு பேர் தான் பேய் அறை டிஃபரெண்ட். இப்படி அதுவும் இப்படி
அதாவது அடிச்ச போது டீன்னு ஒரு சத்தம் எங்க காதுல இருந்ததுயா. இல்ல அது ப்ரோ அதெல்லாம் எனக்கு இதுல தெரியல ப்ரோ. கொஞ்சம் எனக்கு அடிச்சா அது அடிச்சோடனே ஏந்திட்டேன், தூங்கிக்கிட்டு தான் ஏந்திட்டேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சு கனவான. ஆனா ரியலா நடந்துச்சு ப்ரோ. அது அடிச்சு சொல்லுவோம் ப்ரோ. இப்ப நம்ம வீட்டுல கனவு காண்றோம், நம்மளுக்கு தெரியுதுன்னா அது கனவுன்னு சொல்லுவோம். இது ரியலா நடந்த மாதிரியே ஒரு இது கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடி அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்புறமா அப்புறம் பொம்பளைட்டு வந்து டெய்லி அரவாங்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல மாசத்துக்கு 2 வாட்டி ஸ்கெட்யூல் வச்சிருக்காங்க. ஓகே இந்த போன மாசம் வாங்கிட்டேன் இதே தேதி தான். இந்த வாரம் இந்த மாசம் வந்து நீ வந்து இந்தியாவுக்கு விட்டுட்டு வந்த, அதாவது ஏஜென்ட் அனுப்பியிருக்கேன் அரவாங்கிக்கோ. மறுநாளும் எனக்கு அந்த இது தெரிஞ்சு இந்த வலி என்னமோ ஒரு வெயிட் இருக்கிற மாதிரி Okay. வலி இல்ல அது வந்து அதான் ப்ரோ. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா கன்ஃபார்மா ஸோ ஒரு தெரியும் வந்து there's an experiment. நீ வந்து கண்ணுக்கு நடுவில் வந்து இப்படி பண்ணிட்டே Okay, இருந்தா you focus on your eyes, your receptors will think that அது வந்து இன்கமிங் வரப்போது நீ ஒரு தொட்டுட்டேன்னா திருப்பி இது பண்ணனா உனக்கு இங்க வலிக்கும். because it's expecting it to hit again. ஸோ அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும், நம்னஸ் மாதிரி இருக்கும். ஓ இந்த பின்னு அந்த மாதிரி கேரா உண்மையில அரைஞ்சாங்கன்னா எப்படி அந்த மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் லைக் நீ வந்து ஏற்கனவே அரை வாங்கிக்கிட்ட திருப்பி இன்னொரு பேர் அரை பண்ண it will give you a sensor like oh திருப்பி அதே எடுத்து வருது. ஸோ நர்வ் சிஸ்டம் வந்து அது ப்ரிப்பேர் ஆகும். இன்ன வரைக்கும் அது கனவா நான் சொல்லவே மாட்டேன். உண்மையிலே பேய்கிட்ட பேயாரம் வாங்கினது மாதிரியே தான் அதே ஒரு சரி அதுக்கு அரை வாங்கின பிறகு நீங்க மறுநாள் கால் வந்து பையன்கிட்ட முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டீங்க? இல்ல அவங்களுக்கு தெரியாது இந்த கதை. ஸோ அப்பயும் கேங் லீடர் மாதிரி எப்படி இல்ல அதுக்கு அந்த அறம் வாங்கி ஏஞ்சல இதுக்கும் மேல நம்ம உயிரை பணம் வைக்க கூடாது சொல்லிட்டு நவுத்திட்டு நடுவுல படுத்துட்டேன். மத்தவங்க அரை வாங்கிக்கடா நடுவில் பெட்டுக்கு 2 பெட்டுக்கு நடுவில் போய் படுத்தீங்க. அப்ப 2 பேர் காலை விரிச்சுட்டா நடுவுல போய் படுத்து உழவ மாட்டீங்க? ஏன் ப்ரோ அழுவுறீங்க? இல்ல ப்ரோ இப்படி பார்த்து அறம் வாங்கின நானே அழுவல. கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டேன் ப்ரோ. நீங்க அடி வாங்கிருக்கீங்களா? மனசு கேட்கல. மனசு கத்துக்கோங்க. என்னது அப்பதான் கொட்டை விரிச்சுது அதை பத்தி பாருங்க. நான் அறம் வாங்கினதை பத்தி ஃபீல் பண்றேன். இன்னும் half an hour அவன் ஏன் அரை வாங்கணும் ஃபீல் பண்றான்மா? அவன் ஃபீல் பண்றான். உங்களை பரதாவப்படல இந்த ஆரே நான் வாங்க முட்டேன். அது பொம்பளை போய் கால் விரிச்சுட்டு முன்னாடி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? இருட்டா இருந்துச்சு எதுவும் தெரியல. சரி இப்போ நீங்க கேர்ள்னு ஏன் டிசைட் பண்ணீங்கன்னா முடி நீட்டா இருக்கு முடினால. ஆமா. பட் வேற எதுவுமே தெரியல. முடி மட்டும் அப்ப இவனும் ராத்திரில முடி வந்து நீட்டா தான் இருக்கு. இல்ல நீட் இல்ல இல்ல பொம்பளை முடி மாதிரி நீட்டா இல்ல. இப்போ என்னன்னா அந்த முடி மட்டும் தான் தெரிஞ்சுச்சு. இல்ல ஓகே ப்ரோ இருட்டுலயே இல்ல ஃபிகர்ல ஒண்ணும் தெரியல. எனக்கு மூஞ்சி மட்டும் தான் ப்ரோ தெரிஞ்சுச்சு. அப்ப மூஞ்சி தெரிஞ்சு உங்களுக்கு? கருப்பா இருந்துச்சு. ஓகே சோ அப்ப அதுக்கப்புறம் இந்த கதை வேற யார்ட்டையும் சொல்லல? யாருக்கு தெரியாது, வீட்டுக்கு தான் தெரியும். வீட்டுல என்ன சொன்னாங்க? பொண்டாட்டி என்ன சொன்னாங்க? இல்ல நான் கொஞ்சம் பந்தாவா தான் காமிச்சேன். மாமா இந்த மாதிரிலாம் பேசினேன், பேய் அடிச்சு விட்டுருச்சு. ஆமா அப்ப அவங்க சொன்னாங்க அவங்க வாயினால தான் வாங்கியிருக்கீங்க, ஊர் விட்டு ஊரு போய் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. என்னது 30,000 சப்ஸ்கிரைபர்ல என்னது வரீங்க இந்தியா போற ஃளைட் டிக்கெட் நான் தான். இல்ல நீ ஏதோ ஒரு பிளான்ல இருக்க. இல்ல அவன அங்க இந்த அந்த கிடாக்கு அனுப்பலான்னு இருந்தா. ஆனா கிடாக்கு சரி 30 சரி நாங்க 30 சப்ஸ்கிரைப் எடுக்கும்போது நீங்க ஊர் சுற்றும் பாய்ஸ் பண்ணீங்களா? அந்த மாதிரி ஊர் சுற்றும் பாய்ஸ் என்னோட சேர்ந்து பேய் பாமா. ஓகே எனக்கு ஓகே. அதான் நான் சொல்லிருந்தேன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருந்தேன் வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்னன்னா இப்போ நம்ம ஷூட் பண்ணுவோம் தெரியுமா? ஷூட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா மானிட்டர் இல்ல செட் பண்ண ஒரு பேஸ்ல வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நானும் இவனும் அங்க இருப்போம். அதெல்லாம் இல்ல 3 பேர் வரீங்க ப்ரோ. அவங்க செஞ்சு விடுவாங்க நிறைய எனக்கு என்னை நம்புங்க. எனக்கு இல்ல ஒண்ணுத்தையும் செட் பண்ண வேணாம். ஒண்ணு செட் பண்றதுல கீழே எப்படின்னா நாங்க பேஸ்ல இருப்போம். உங்களுக்கு அந்த அதாவது எப்படின்னா நம்மள போயிட்டு அந்த ஐலண்ட் போட்டுருவாங்களாம். இவங்க தூரத்துல வந்துட்டு பாப்பாங்களா என்னாச்சு ப்ரோ நல்லா இருக்கீங்களா அப்படி ஒண்ணு பார்க்க வேணாம். அதுக்கு ஒரு கோப்ரோ பிடிச்சிட்டு போவோம். இல்ல நாங்க வந்து இப்ப கேமரா இருக்குல்ல, நாங்க கேமரா பக்கத்துல இருக்கோம், நீங்க கேமரா முன்னாடி இருப்பீங்க. அதான் பேசுறோம். எவ்வளவு தூரத்துல கேளுங்க. எவ்வளவு தூரம்? நீங்க காடிக்குள்ள நீங்க எவ்வளவு முன்னுக்கு போறீங்களோ? நீங்க காடிக்குள்ள இல்ல காடிக்குள்ள காடி தாங்க போக முடியாது. நம்ம போட் போறோம். இவங்கள நம்புங்க. அதான் நம்ம போய் மாட்டணும். கம்பங்கத்து ஓடுனானா யோ நம்பர ஓடி போய் போட்டுக்கிட்டு ரெண்டாம் சீக்கிரம் வாங்கடா மாதிரி சுப்பாட் மாதிரி நல்லா இருந்த மனுஷன் மூஞ்சி அப்படி மாறி போய் பார்த்தோம். சரி உங்களுக்கு அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம் நடக்கல உங்களுக்கு? இல்ல அப்ப உங்களுக்கு வந்து பேய் வந்து இது ஒரு பேய் விஷயம் தான் நடந்திருக்கு. ஆமா ப்ரோ இன்னொன்று நடந்திருக்கு. ஆனா அது பேயா கண்ணால பாடல ஏதோ அது மனுஷால தான். என்னது அதுக்கு பங்கோருக்கு வந்து ஷூட்டுக்கு போயிருந்தோம். இது நடந்து ஒரு 4 வருஷம் இருக்கும்ல. ஷூட்டுக்கு போயிருந்தோம். அப்போ ஷூட்டுக்கு போயிட்டு எல்லாம் மொதல் அந்த ஹோம் ஸ்டேல எல்லாம் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ மோட்டர் ரெண்ட் எடுத்தோம். ரெண்ட் எடுத்துட்டு அப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த டைரக்டர் சொன்னாங்க பங்கோரில் அந்த ஒரு அந்த கோயிலை தாண்டி ஓகே மேடி ஏறி பின்னாடி வருவாங்க தெரியுமா?
போனது இல்லையா? அங்க அது நீங்க போனதில்ல. ஓகே. பங்கூர்ல வந்து பின்னாடி ஏறி போவீங்க, மேடு ஏறி நீங்க போயிருக்கீங்களா? ரைட்டு. அங்க வந்து கொஞ்சம் அப்ப போல நான் பங்கூர் போயிருக்கேன். நம்ம போறது எப்போதும் நம்மள இங்கே தான் கீழே தான் லெப்ப பண்ணிக்கிறோம். இது மேடு ஏறி அங்க ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அது ஒரு மலை ஏறி நம்ம இறங்குற மாதிரி. அங்க வந்து போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க யோசிச்சோம் அங்க போவேண்ணா அப்படி சொல்லிட்டு. அல்ல அங்க போக கூடாது, அங்க கொஞ்சம் சேட்டை இருக்கு அப்படின்னாங்க. நம்பி யோசிச்சோம் சேட்டை இருந்தா பங்கூரே இத்தினோண்டு தான் இருக்கு, அங்க சேட்டை இருந்தா இவங்க எங்க இருந்து இருக்க போறாங்க, அங்க உள்ளவங்க இருக்காங்க தானே அப்படின்னு. அப்ப எங்க கூட வந்து இன்னொரு பையன் நடிக்க வந்தான். அவன் வந்து போலீஸ் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வந்த பையன். ஆனா அவன் வந்து ரொம்ப பயப்படுவான். இந்த கதை கேட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தானே இந்த மாதிரி நடக்குமானே அப்படின்னு. காலத்துல நடக்கும்னு நான் சொன்னாங்க. கேட்டாண்டு என்னடா போலீஸ் ட்ரைனிங்ல முடியும், அவன் கேட்க என்ன பண்ணா பூலி பண்ணும் எதை? அந்த பையனை. போலீஸ் தம்பியா? என்னடா போலீஸ் ட்ரைனிங்ல முடிச்சுட்டு வந்திருக்க, இதுக்கு பயந்தா எப்படி நீ அப்படி சொல்லிட்டு மோட்டர் ரெண்ட் எடுத்தோம்ல. நான் மொத்தம் 4 பேர் போனோம். யார் யார் தெரியுமா? நானு, அந்த பையன், இன்னும் 2 பேர். இன்னும் 2 பேர் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். நாகேன் அண்ணனும் டேவிட் அண்ணனும். நல்ல கோஸ்தி. நல்லா தெரிஞ்சவங்க தான். 6 எனக்கு தெரியாது, நானும் சேர்ந்துக்கிறேன். 6 பேரும் போயிட்டு போனோம். சரின்னு சொல்லிட்டு மோட்டர் ஏறி போயிட்டோம். 6 பேர். இது வந்து அந்த மேட்டுக்கு போறீங்க? எஸ். ஓகே. அந்த இல்ல அந்த ஏரியாக்கு போறனாலே மேடு தான். ஓகே. கோயில் இங்க இருக்குன்னா கோயில் தாண்டியும் போலாம், இந்த சைட்லயும் போலாம். ஓகே. ஏன்னா அது ஒரு சின்ன தீவு தானே. ஓகே. 3 பேரும் ஒண்ணா தான் போயிட்டு இருக்கோம். நான் வந்து கடைசியா போறேன். நானும் அந்த போலீஸ் பையனும். அவன் பேர் என்ஜிஆர் சொல்லிக்கிறேன். என்ஜிஆர் நான் வச்சிருக்க பேர். ஓகே. என்ஜிஆர். அவரும் வந்து எம் இல்ல என். எஸ் கரெக்ட். எம் இல்ல என். என்ஜிஆர். ஓகே. என்ஜிஆர். அந்த 2 மோட்டர் முன்னுக்கு போயிட்டாங்க. நாகேன் அண்ணனும் டேவிட் அண்ணனும் ஒண்ணா போயிட்டாங்க. நாங்க எங்க மோட்டர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கூட்டர் வண்டி. ஸ்கூட்டர் வண்டி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். பேசலாம் ப்ரோ, பிரச்சனை இல்ல. அடிச்சுக்கிட்டு போனோம். உங்க பேச்சு ஓகே ப்ரோ, கேக்குறேன் ப்ரோ. அடிச்சுட்டு போனோம் ப்ரோ. போயிட்டே இருந்தோம். 1ஆம் நம்பரா போனது வந்து நாகேன் அண்ணனும் டேவிட் அண்ணனும். ஒரு கடத்துல பாக்குறோம் டேவிட் அண்ணன் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நாகேன் அண்ணன் மோட்டர் இப்படி தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் என்னண்ணா அப்படின்னு கேட்டோம். இல்லடா திடீர்னு போயிட்டு இருந்தோம், இந்த இடம் வலிக்குதுன்னு சொன்னாங்க டேவிட் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷோல்டர் ஷோல்டர் இங்க வலிக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. வலிக்குதா? வயசாச்சுன்னா அப்படிதான் ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னேன். இல்லடா உங்க பேக்கும் வெயிட் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க, அதான் இறக்கி விட்டேன். எனக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா மோட்டர் அந்த மீட்ல ஏத்த நல்லா தான் வந்தேன், ஏத்த முடியல அப்படின்னாங்க. நான் கேட்டேன் என்னன்னாச்சு டேவிட் அண்ணா, பேக் வெயிட்டா இருக்குடா அப்படின்னாங்க. சரின்ட்டு இறங்கி நடந்து வந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நேரா அனுப்பிக்கிட்டு போயிட்டேன். நம்ம கொஞ்சம் பார்த்தா கம்மி, இவங்க இருந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போனாங்களே, வந்தா கம்புன்னு சொல்லிட்டு பாத்துடா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன இது வர்ற வரைக்கும் சொல்லாத நாங்கள் என்ன பார்த்து போங்கடா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கூட யோசிக்கல. சரி போயிட்டோம் ப்ரோ. போயிட்டு இருந்து எனக்கு முன்னுக்கு அந்த மோட்டர் போறானுங்களே, அவங்க இப்படி போறானுங்கன்னா நான் பின்னாடி மோட்டரு, அவனுங்களை இன்னமும் ஒன்று கிராஸ் பண்ணி போற மாதிரியே நான் பார்த்தேன். நானும் பார்த்து இந்த உருவம் மாதிரி ஓடிச்சு. உருவம் இல்ல, கீழே ஒரு பூனைக்குட்டி ஒண்ணு ப்ரோ. ஆனா பூனை இல்ல. ஓகே ஓகே. ப்ரோ பூனை ஒண்ணா கண்ணுக்கு தெரியாதா? இன்னமும் ஒன்று கிராஸ் ஆகுன்னு சொல்லிட்டு எப்படி ஓடிச்சு பூனை மாதிரியா? பூனை ஒண்ணா கண்ணுக்கு தெரியாதா? திட்டுறான். அது போனோன கோச்சுக்கிட்ட பையன், சின்ன பையன். ஹலோ கோச்சுக்கிறடா இது இல்ல. இல்ல நீங்க மண்டை கட்டுவாரு, ஒரு பேய் வந்து மாட்டேன்னு. என்ன தம்பி என்னாச்சு? அந்த விஷயத்த பார்த்தோன்னே நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ. நான் என்ன நினைச்சேன்னா உருவம்லாம் எனக்கு தெரியல. அந்த கத்துல எனக்கு என்னன்னா பூனையும் நாய்க்குட்டி ஏதோ ஓடின்னு சொல்லிட்டு ப்ரோ ப்ரோ ப்ரோன்னு கத்துறோம். யாரு? இன்னமும் ஏத்திடுவாங்களோன்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி ஒரு விஷயமே அங்க இல்ல. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது ஏன் மோட்டருக்கு அந்த மேடி ஏறணும்ல, அடுத்து இறக்கத்துக்கிட்ட போகும்போது அந்த விஷயத்த பார்த்தோம். இவங்க நல்லா தான் போயிட்டாங்க. ப்ரோ ப்ரோ ப்ரோன்னு கத்திட்டு இறக்கத்துல பிரேக்க போடுறோம், பிரேக்கே வேலை செய்யல. இந்த பிரேக்கும் வேலை செய்யல, இதுவும் வேலை செய்யல. ப்ரோ எப்படி இருக்கும் உங்களுக்கு இறக்கம்? இறக்கத்துல இறங்குறீங்க, இங்க மலை, இங்க பள்ளம், கரை, இப்படி ஒரு வளைவு. என்னால பிடிக்கல. நான் சொன்னேன் நான் காலை கீழே வச்சுட்டேன். என் காலை புண்ணு வந்துச்சு. அந்த போட்டோ இன்னும் வச்சிருக்கேன், கிடைக்கும். என்னோட பெரிய விரல் கீழே ரோட்ல தெரிஞ்சு அவ்வளவு சொல்லுதா போட்டோ காமிச்சிருவோம். தேய்ச்சிட்டு வந்து அதுக்குள்ள நாகேன் அண்ணனும் வந்துட்டாங்க. டேடி நேரா போய் கல்லுல முட்டுறா அப்படின்னாங்க. இவங்க வந்துட்டாங்க. தேர்னான்ட்டு முட்டினேன். என் பின்னாடி ஒரு ஜீவன் உட்காந்துச்சா, டேடி காலை கீழே விடான கீழே வச்சான். அந்த இல்ல அது ஜீவன்ல இல்ல ரெண்டு பிரேக் பிடிக்க சுத்தமா அறவே பிடிக்கல ப்ரோ. இதுவும் பிடிக்கல, இதுவும் பிடிக்கல. உன்கிட்ட சொன்ன டி பிரேக் பிடிக்கலடா. நான் லாடாதீங்க, நான் லாடாதீங்க, பிராணம் போக போகுதுடா. கீழே பாடுற என் காலை அப்படின்னு
காலை வைடா அப்படின்னா வச்சான், வச்சுட்டு எடுத்துட்டான். மண்ணுக்கு போய் முட்டினதுக்கு அப்புறம் காலு ரத்தம். கேட்டான், ஏய் மயிறு காலு வைக்க சொன்ன, கொஞ்சமா ஸ்லோ பண்ணிருக்கு, கொஞ்சம் வைக்கல, நான் சப்பாத்து பூசுனான். அவனுக்கு அவன் பிரச்சனை ப்ரோ மண்டைக்கு ப்ரோ கொஞ்சம் ஸ்லாக் நான் செத்துருப்போம். ஆனா சப்பாத்து எதுவும் நடக்கல. நான் சொல்ல சப்பாத்து சிலுப்பு பிஞ்சிருச்சு, காலை படுறா. நீங்க அவனை வச்சு செஞ்சதுக்கு அவங்கள வச்சு நல்லா ஆமா செஞ்சான். ரிலாக்ஸா அழகா செஞ்சான். நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சான், அவன் ரிலாக்ஸா செஞ்சான். நேரம் போய் முட்டணுமா, முட்டிட்டு இறங்கிட்டேன், முடியல காலு பொண்ண வலி. டக்கு நாங்க நான் மோட்டர் எடுத்தாங்க. எடுத்துட்டு என்னடா கதை பிரேக் பிடிக்கல நான் அப்படி சொல்லிட்டு, ஆமாடா பிடிக்கவே இல்ல, சரி என்ன பண்ணுவோம். ஆனா ஸ்டார்டிங்ல தெரியல, நல்லதானே வந்தோம் மேடு வரைக்கும். கிற ஒரு 2-3 இது ஏறி இறங்கிட்டோம். ப்ரோ அதை முடிச்சு திரும்பி கிளம்பலான்ட்டு போறோம், மோட்டர் நல்லா பிரேக் பிடிக்குது. ஆமாவா, சத்தியமா நல்லா பிடிக்குது. அப்பாடா நல்ல வேலை நான் சப்பாத்து வைக்கல. அவன் நினைச்சாலும் நினைச்சிருப்பான். என்ன பண்ணு சொல்லி நான் நாக்கிட்ட நான் மோட்டர் எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் பயமா இருக்குண்ணா, நீங்க அதை எடுத்துவாங்க. ஏய் நல்லதான்டா பிடிக்குதுன்றாங்க. அப்ப இந்த இடத்துல இருக்க வேணாம், அவங்க சொன்ன மாதிரி வாங்க நம்ம போயிருவோம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி. சொன்னது வந்து யாரு இந்த இடத்துல இருக்க வேணாம்? டைரக்டர் அவர் தான் பழக்கலாம் அந்த இடம். ஆமா அவங்க வந்து இப்போ பங்கோருக்கு அடிக்கடி போற பழக்கம் உண்டு. எங்க டீம்ல வந்து எங்க ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் வந்து கதை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பூனன் வந்து கதை சொல்லிட்டோம். பில்டப் இப்படி ரெடியா வராங்களா? ஆனா இந்த தோசாப்ல ஏன்னா நீ வந்து கட்டம் போட்டு சட்டை போடல, சோ வந்து அப்ப பவர் குறைஞ்சிருச்சு. இப்ப சப்ப கதையா இருக்கும். இல்ல அவர் வந்து கட்டம் போட்ட சட்டை வந்து நிறைய பேர் வந்து அவர் மிஸ் பண்ணல. கட்டம் போட்ட சட்டையை மிஸ் பண்ணாதான் கட்ட போட்ட சட்டை இங்க அவுத்து போட்டு வா, அவுத்து போட்டு வா, வெளிய போட்டு வா, லைட்ல இந்த இஃபெக்ட். சரி கதை வச்சிருக்கியா? இருக்கு ஷார்ட்டா முடி. இல்ல எடிட்டர் அவன் சொல்லுவானா நம்ம நாட்டி. I think about pulling this trigger 3 times. ஓகே என்னன்னா அதுதான்டா நடந்துச்சு. இந்த ஷாட் போகும். இந்த கதை நல்லா இருக்கு. அப்ப சரி அப்ப ஏன் ஒரு அதுவும் நடந்துச்சா? ஓகே गाइस, ஓகே இது வந்து வழக்கம் போல எப்படி நான் வந்து சொன்னேனோ இது டிஎம் பண்ண ஒரு கதை தான். பிஎம் பண்ணுங்கயா, அதாவது எனக்கு இன்ஸ்டால டிஎம்ல பண்ணுங்க. பாலிட்டிக் வரைக்கும் போட்டியா நீ? அவ்வளவு பெரிய ஆளா நீ தமிழ்ல சொல்ல மாட்டேன், உன டிஎம்ல பிஎம்ல தான் வரும். ஸோ இது வந்து ஷாலாம்ல நடந்த ஒரு கதை. அத பிஎம்ல இங்கே பிஎம்ல DM வந்துச்சு எனக்கு டைரக்ட் மெசேஜ். ஸோ அங்கே வந்துச்சு. ஸோ இவங்க வந்து ஷாலாமில் வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கும் போது என்ன பிரச்சனைனா அந்த ஸ்கூல் போய் மறந்துட்டேன். அது வந்து ஏதோ ஒரு சுல்தான்ல ஆரம்பிக்கும். அதான் பிரச்சனையா? அதுவும் ஒன் ஆஃப் த பிரச்சனை. இன்னமும் சுல்தான் ஆரம்பிக்கும். சுல்தான் அப்துல் ஷா அப்படி ஸ்கூல் இல்ல இருக்கு. ஓகே, ஆனால் அந்த ஸ்கூல் எனக்கு தெரியல. பட் SMK சுல்தான் அப்துல் ஷா. சரி அப்படி வச்சுக்கலாமே. ஆனால் அந்த ஸ்கூல் தெரியல. SMK சாஸ் இன்னொன்று இருக்கு தெரியுமா? 2 பேரும் தெரியல. இல்லை உண்மையா அப்துல் அசீஸ் ஷான்னு ஒன்று இருக்கு. அது அடுத்து தமிழ்ல தெரியல எனக்கு. ஸ்கூல் ப்ரோமோ பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல் ப்ரோமோ ஓடிங்க குத்திட்டாங்க. இல்ல சரி சொல்லு. ஸோ இவங்க வந்து அந்த ஸ்கூல்ல படிக்கும் போது நடந்த ஒரு சில இன்சிடென்ட். இவங்க நடக்கும் போது இவங்க நடக்கும் போது இல்லப்பா, இவங்க படிக்கும் போது நடந்த ஒரு சில இவங்க நடக்கும் போது அப்போ எவ்வளவு பெரிய மாசம் இருக்கும். நடக்கும் போதுலாம் ஒரு சீனா திரும்ப சிவாஜி படத்துல நடந்து போது எல்லாமே திரு கதுல சாப்பிட்டா கத்தலாம். இந்த அன்னியன் படத்துல அந்த கிராபிக்ஸ்ல ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கான் நடக்கத்துல. அந்த ஸ்கூல்ல வந்து ஃபேமஸ் ஃபார் ரக்பி ஸ்பாட். நிறைய டோர்னமெண்ட் அந்த ஸ்கூல் வந்து ஜெயிச்சிருக்கு. அதுல ஒன் ஆஃப் ஏதோ ஒரு பேட்ச்ல வந்து ஒரு ரக்பி பிளேயர் வந்து இறந்துட்டான் டூரிங் ட்ரைனிங். ஓகே, ஸோ என்ன ஆச்சுன்னா அந்த அவன் எப்படி அவன் இறந்தானா ட்ரைனிங் இல்ல ட்ரைனிங் தான்
இல்ல எப்படி இறந்தானா எங்க எங்க இறந்தான் இல்ல எப்படி டேய் இப்படி வந்து டூரிங் ட்ரைனிங் how he died டூரிங் ட்ரைனிங்ல இல்ல how na when he died during training டீடைலா சொல்றாராம். டீடைலா சொல்லு. டீடைலா சோ அந்த பந்தை வீசும்போது அவன் பிடிச்சிட்டானே அவன் உழுவும்போது கழுத்து அந்த ரக்பி பந்து சோ அந்த அவனோட கழுத்து வந்து உடைஞ்சிருச்சு உளுந்துட்டான் சோ உளுந்து கழுத்து உடைஞ்சிருச்சு பட் he was still alive சோ உயிரோட இருந்திருக்கான் சோ டீச்சர்லாம் வந்து தூக்கமா செத்துறான். இல்ல அவன் தண்ணி கேட்டிருக்கான் அந்த டைம்ல ஸோ தண்ணி கேட்கும் போது அந்த கேப்ல ஸ்டூடெண்ட் போய் எடுத்து வர கேப்ல வந்து சார் அப்படி இறந்துட்டாரு ஸோ அவன் கடைசியா சொன்ன வார்த்தை வந்து சார் வாட்டர் சார் வாட்டர் அவன் அதான் சொல்லி அவன் கேட்ட சேரோட வாட்டரா சாரோட வாட்டர் அங்கே கை பிடிக்கிற ஆனா எப்படி கேட்டிருப்பான்? சார் வாட்டர் சார் வாட்டர். ஆனா கழுத்து சார் வாட்டர் கழுத்து ஓகேப்பா. கொஞ்சம் யூஸ் பண்ண ஐயோ எல்லாமே நான் சிங்கா போய்கிட்டு இருக்கேன். இதுதான் அவன் சொன்ன கடைசி வார்த்தை. ஸோ என்ன இருக்கு a few weeks கழிச்சு எவ்ரி டைம் அந்த அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவானா he will always hear தியேட்டர்ல வந்து யாரும் ஓடுறாங்க கீழே வந்து அந்த ட்ரைனிங் டைம்ல வந்து ரக்பி ப்ராக்டிஸ் பண்ணி ஓடுவீங்களே அந்த மாதிரி வந்து ஆள் ஓடுற சத்தம் கேட்குமா. அவன் போய் அவன் பார்த்தானா இட்ஸ் an empty field but he will hear ஆள் ஓடுறாங்க அந்த ஃபீல்ட்ல ஓடிட்டு சோ இருக்காங்க. உங்கள மாதிரி உங்க முன்னாடி யாரும் நடந்துட்டு இருக்க மாதிரி இங்க ஆளு ஓடுறாங்க. ஆள் ஓடுறாங்க. ஸோ ஒரு நாள் வந்து என்ன இருக்கு இன்னொரு இன்சிடென்ட் என்ன இருக்குன்னா அந்த அந்த இன்சிடென்ட் அப்போ அந்த அந்த ஜாகா வந்து அங்கே வேலை செய்யல செக்யூரிட்டி வந்து அங்கே வேலை செய்யல. ஸோ இவன் வந்து நைட் அந்த ரவுண்ட்ஸ் போவாங்களே ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது இவன் என்ன பார்த்தானா ஒரு மாடியாக ஏறிட்டு இருக்கும்போது ஸோ அந்த ஸ்கூல் வந்து 3 பிளாக் ஸ்கூலு அந்த ஸ்கூல் பக்கத்தில் வந்து அந்த ஃபீல்டு இருக்கும். ஓகே ஓகே ஸோ நீ எந்த கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வந்து அந்த ஃபீல்டு நீ எட்டி பார்க்கலாம். அப்படி தான் இருக்குது. ஸோ இவர் வந்து அந்த 3ஆவது மாடி செக் பண்ணிட்டு கீழே படிக்கட்டில் இறங்குறாரு. அவர் சொன்னார் ஃபீல்டில் வந்து ஒருத்தன் கையில் அந்த ரக்பி பந்து வச்சு நின்றுட்டுருக்கான். இவர் இப்படி பார்த்துட்டு என்னடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு கீழே வரைக்கும் வந்து போய் செக் பண்ணுவோம் யார் இந்த டைம் நிற்கிறான்னு சொல்லி கீழே இறங்குற வரைக்கும் அந்த அந்த உருவம் அங்கே நிற்குது. ஸோ இவர் போயிட்டு கத்திருக்காருல ஓய் ஓய் யார் யார் அந்த மாதிரி யார் 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 பந்து வந்து அப்படி விழுதான் முடியும். நான் தான்டா பந்து விழுதா அவுச் அவுச் அவுச். ஸோ இவர் வந்து அந்த திடலுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த உருவம் அங்கே தான் நிற்குது. கிட்ட போயிட்டு இருக்கும்போது அவன் அப்போதான் ரியலைஸ் பண்றான் இட்ஸ் வெல் பில்ட் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பாடி தான் அது. ஸோ நின்றுட்டு ஆனால் கழுத்து மட்டும் இட் வாஸ் லைக் இவ்வளோ பெரிய வெல் பில்டான பாடி கழுத்து இவ்வளோ பிஞ்சா உடஞ்சிருச்சு. இப்படி 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 கிடக்குதா பாடி ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். இது டாப் வீக். ஸோ அந்த 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 கழுத்து மட்டும் அப்படி சாஞ்சிருக்கு. இப்போ இவர் கிட்ட போகும்போது அப்போதான் நோட்டீஸ் பண்ண கழுத்து சாஞ்சிருக்குல்ல. அவர் அந்த ரியலைஸ் பண்றாரு இது அந்த பையன் இறந்த பையன் அவன் தான் போல ரியலைஸ் பண்ணும் போதே வந்து அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான் அவன் பேசுறதான் சார் வாட்டர் இதுதான் வந்து அந்த அந்த குரல் அவர் கேட்டிருக்கு. அங்கேருந்து உளுந்து அடிச்சு அவர் ஓடி நேரம் வீட்டுக்கு போயிட்டாரு. மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் நாளைக்கு மறுநாள் வந்து சொன்னாரு கால் பண்ணி சொன்னாரு இல்ல அவரு கிளம்பிட்டாரு வீட்டுக்கு. அவர் வீடு கேட்டு என்ன அது எங்க கிளம்பிட்டாரு. அது கதையில வந்து அதுக்கு நெக்ஸ்ட் டே ஹி லெஃப்ட் அப்படிதான் போட்டிருந்தாங்க. அவர் கிளம்பிட்டாரு வேலைக்கு வீட்டுக்கு. இல்ல உண்மையிலே வீட்டுக்கு போய் தான் வேலை பண்ண போறாரு. சோ அது வேற வேலை. இந்த மாதிரி வந்து அந்த ரக்பி பிளேயர் இறந்ததுனால நிறைய இன்சிடென்ட் வந்து அந்த ஸ்கூல் ஃபீல்ட்ல நடந்திருக்கும். ஸோ இப்போ இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னா ஒரு நாள் அந்த ஸ்கூல்ல வந்து இந்த நைட் கிளாஸ் வைப்பாங்க. ஞாபகம் இருக்கா? எங்க ஸ்கூல்ல இல்ல கிளாஸ் மாலாம்னு சொல்லுவாங்க. கிட்டப்ப உங்களுக்கு வந்து 6 மணிக்கு ஸ்கூல் முடியுதா 8லேருந்து 10 வரைக்கும் வந்து டியூஷன் கிளாஸ் மாதிரி நடத்துவாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸ் மாதிரி. ஆனா யூசுவலி வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் டியூஷனுக்கு அஃபோர்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட் அங்க ஸ்கூல்ல சொல்லிருப்பாங்க. சோ ஸ்கூல் டீச்சர் தான் திருப்பி சொல்லி கொடுப்பாங்க. பட் அந்த 8லேருந்து 10 மணி வரைக்கும் அந்த மாதிரி. ஸோ என்னாச்சுன்னா வந்து அந்த 8லேருந்து 10 நார்மலி வந்து 2 சப்ஜெக்ட் ஓடும். எவ்ரி 1 hour ஒரு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஜெக்டா. இந்த 2வது சப்ஜெக்ட் டீச்சர் வந்து வரல கிளாஸுக்கு. ஸோ இன்ஃபார்ம் பண்ணல இவங்க வந்து வரலன்னு. அந்த பர்டிகுலர் கிளாஸ் ரூமில் மட்டும் டீச்சர்லாம் அவன் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்களே. ஸோ யூஸ்வலி வந்து இந்த கிளாஸ் மாலம் இருக்குல்ல, நீங்கள் இப்போ பார்க்குற அந்த கூட்டம் அப்படியே அங்கே இருக்காது. மேபி ஒரு கிளாஸில் வந்து 30 பேர்னா அதில் வெறும் ஒரு 10 ஒரு 12 பேர் அவ்வளோதான். ரொம்ப நிறைய எல்லாருமே வந்து அங்கே வரமாட்டாங்க. கிளாஸை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்களா, ஏன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் கிளாஸில் வந்து என்ன ஆச்சுன்னா
டீச்சர் வரலன்னு சொன்னோடனே பக்கத்து கிளாஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லோரும் கீழே பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுங்கள் எல்லா பேரண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் தென் நீங்கள் கிளம்பலாம் அந்த மாதிரின்னு. ஸோ சொல்லிவிட்டு இந்த டீச்சர் வந்து நார்மலாக அவங்க சொல்லிக் கொடுத்த கிளாஸுக்கு வந்து போயிட்டாரு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒன்று ஒன்றா இறங்கும் போது இவன் இன்னும் மூணு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, டீ வாடா அதான் கிளாஸ் இல்லையே எப்படி இருந்தாலும் அப்பா வர்றதுக்கு இன்னொரு 1 hour இருக்குது, வா கொஞ்சம் கிளாஸில் போய் சுற்றுவோம் அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த சிகரெட்லாம் வந்து எப்படி ஊதுறது கற்றுக்க அந்த டைம் என்கிட்ட இருக்குது 2-3 வாங்கியிருக்கேன் இந்த மாதிரின்னு. ஸோ என்ன ஸ்கூல்ல சிகரெட்லாம் பிடிக்கிறது டு நாட். ஸ்கூல்ல மட்டும் இல்லை, எப்பவுமே குடிக்கிறது தப்பு தான். குடிக்கிறதா அடிக்கிறதா. ஸோ இவங்க வந்து இவனும் இந்த மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸும் நேராக ஸ்கூலுக்கு பின்னால் இருக்கிற பிளாக் போயிட்டு சிகரெட் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா. ஸோ இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கானா, ஸோ இவ்வளோ டிஸ்க்ளைமர் போட்டுட்டு இருக்கீங்க அதை விட்டு தாண்டியே நான் வந்துட்டேன். ஸோ இவங்க வந்து 4 பேர் வந்து அந்த ஒரு கார்னர் வால் ஃபேஸ் பண்ணிட்டு எல்லாருமே வந்து உட்காந்துருக்கு பேசிட்டு இருக்கானுங்க. அதில் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னல, அதில் ஒன்று வந்து கேர்ளு, ஓகேவா? அந்த கேர்ளு அது பேர் வந்து நஜிஹா தெய்வமே. ஸோ அது வந்து அவங்க கூட இருந்திருக்கு, ஆனா அவங்க கூட தான் இருந்திருக்கு. அந்த பிள்ளை சிகரெட் பிடிக்குதா? எல்லாரும் ட்ரை பண்ண போறாங்க. ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த 3 guys வந்து பேசிட்டு இருக்கானுங்க. இவன் மட்டும் என்ன பண்ணா, இவ திரும்பிட்டு அந்த ஃபீலை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான். இவங்க வந்து என்ன நீ நாங்களாம் எங்க இருக்கோம், நீ அதை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லி மேபி இவ வந்து ஏதோ லயன் பண்ணிட்டு இருக்கா போல, காத்து வாங்கிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஒன்று பார்த்து வச்சு அந்த ஒரு புகையா விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவளை கூப்பினாவ. இவன் என்ன பண்ணா, ஸ்மோக் பண்ணிட்டே வந்து கூப்பிட்டா, நஜியா இவ திரும்பல. அவ ஃபீல் தான் பார்த்துட்டு இருந்தா. இவன் என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, கல் எடுத்து இப்படி முதல்ல விட்டு அடிச்சிருக்கான். விட்டு அடிச்சோடனே அவன் என்ன பண்ணா, பார்த்துக்கிட்டு இருந்தவன் அந்த கழுத்து அப்படியே சாஞ்சிச்சு. அவளுக்கு கழுத்து அப்படியே சாயுது. அப்படியே இவன் பார்த்து என்ன கழுத்து இப்ப கீழே அந்த வெட்டி பார்க்கறான்னு சொல்லிட்டு இவனுங்க என்ன பண்ண சொல்லி இவளை போய் இழுக்கிறானுங்க. லைக் அந்த கேர்ள நஜியா இழுக்கிறாங்க. ஏன்னா அவன் அங்கேயே உட்காந்துருக்கால. ஸோ அவே போக்கா சொல்லவே இல்லை, நடிக்க சொன்னா 500 வேலைக்கு நடிக்கிற பத்தியா. ஸோ இவள கூப்பிடுறாங்களே, என்னாச்சு, இவன் போய் திருப்புறான். அவ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கா, இவனால திருப்பவே முடியல. ஹேண்டில் லாக் பண்ணிருக்கோம். அலைன்மென்ட் லாக் ஆச்சு bro. அலைன்மென்ட் கொஞ்சம் கரெக்ட்டா நம்ம காசு தெரியுங்களா? ஒளி போட்டு நல்ல திருப்பல. சோ அப்ப இவ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாட்டு, இங்க பாரு இது இப்படி இருக்குன்னு சொல்லி 2-3 பேர் சேர்த்து இழுக்கிறாங்க. அவ அதே இடத்துல தான் உட்காந்துருக்கா. அவ குத்துக்கல்லு மாதிரி அங்கதான் உட்காந்துருக்கா. என்னடான்னு சொல்லிட்டு அவ வந்து கொஞ்ச நேரத்துல வந்து இந்த தொண்டை உங்களுக்கு வந்து ட்ரை ஆகணும்னே அந்த ஒரு மாதிரி சத்தம் வரணும். என்னது இல்ல தொண்டை ட்ரை ஆகுதுதா? என் மைண்ட் அங்கதான் போச்சு. நீங்க இரும்பும் போது காத்து மாதிரி இரும்புவீங்க தெரியுமா? எப்படிடா இருந்தாங்க? அப்படி இருந்தாங்களா? வேற மாதிரி இமேஜின் பண்ண. நீ இப்படி இமேஜின் பண்ண? நான் கொஞ்சம் அப்படி பழைய வீட்டுலலாம் அந்த தாத்தா காலங்காலத்துல எந்திரிச்சு நானா வீட்டுல இந்த பாடி வீட்டுல இருக்கும் கரெக்டா 8 மணிக்கு நல்லா தூங்கும் போது பாத்ரூம்ல, அதுவும் இது சின்ன பாத்ரூம் வந்து எக்கோ அடிக்க தெரியுமா, தண்ணி பைப் திறந்து விட்டு தண்ணி போய் பேசுறேன் யாருக்கு அதையும் தாண்டி கேட்கும். அவர் எப்படின்னா இன்னைக்கு உடம்புல இருக்க மொத்த சளியும் கக்கிடுவாரு. இதுக்கப்புறம் அவருக்கு சைனஸ் இல்ல, குடல குத்தாரியும் குடல புளிஞ்சு காய வச்சிருக்காங்க. என்ன தெரியல, தொண்டை கொஞ்சம் இப்படி கட்டினா தொண்டை மட்டும் இல்ல, சூத்து ஓட்ட வரைக்கும் பாடி எல்லா இடத்துல 7 சக்கரத்தை கிளியர் பண்ணிருக்கேன்.
இது நீ எங்க போனாலும் இருக்கும் அந்த சவுண்ட் இது நீ இப்ப இல்ல இப்ப இருக்கிற இதெல்லாம் சவுண்ட் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அப்ப உள்ள டைம்ல வந்து வீடு அந்த பிளாட் பழைய பிளாட் எல்லாம் இப்ப நீ இப்ப வரைக்கும் தங்கினா கேட்கும். 7வது வீட்டுல கேட்கும். பக்கத்துல கேன்சர் பேஷண்ட் எப்ப நான் கூட இந்த மாதிரி நான் இருக்கிற அபார்ட்மெண்ட் இந்த வரைக்கும் கேட்டுக்கிட்டு. ஓகே, ஸோ அவ என்னன்னா அந்த மாதிரி வந்து இரும்ப ஆரம்பிக்கிறான். இவள் திரும்புறாங்க. என்னடா என்னாச்சு என்ன திருப்பும் போது அவ இவனுங்களை பார்த்துட்டு என்னதம்மா சொன்னா, சார் வாட்டர் கொடுக்குறோம். போச்சு சார் வாட்டர் சார் வாட்டர் சார் ஐயா சார் வாட்டர் 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 ஏன்னா வாட்டர் என்னத ஒட்டணும் கம் இருக்கடா. ஓகே, எதுக்கு என்ன சார் இல்ல இது பூரா காலம் பூரா. ஸோ அவங்க பார்த்தோன்னே இந்த 3 பேருமே வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க, ஓகே இதுக்கு வந்து பொசஸ் ஆயிடுச்சு, பேய் பிடிச்சிட்டு சொல்லிட்டு சிகரெட்லாம் விட்டடிச்சிட்டு நேரா ஓடி செக்யூரிட்டி கார்டு கூப்பிட்டாங்க. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஸோ சிகரெட் பிடிச்சனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. புகைப்பிடிப்பது உடம்புக்கு நல்லது இல்லை, நோய் உண்டாக்கும். என்ன பண்ணப்ப ஸோ நேரா செக்யூரிட்டி கார்டுக்கு போய் இது மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு, இவ்வளோ ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னோன்னே இவர் ஏன் கிளாஸ்னு ஓடிட்டு இருக்குல்ல, ஸோ ஃபீமேல் டீச்சர்ஸை கூப்பிட்டு அவளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு காய்ஸ்லாம் வந்து வெளியே நீங்கள் சொல்லிட்டாங்க, இல்லைங்க நாங்கள் செட்டில் பண்ணுறோன்னா ஃப்ரம் பட். ஆனால் அவங்க என்ன கேள்விப்பட்டாங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு மாஸ்க் இருக்கும், சின்ன மாஸ்க்லேருந்து ஒரு உஸ்தார் கொண்டு வந்து அவளை ஜம்பி பண்ணுறது என்ன சொல்லுவாங்க, அவரை கிளியர் சிம்பாயெல்லாம் பண்ணி அவரை கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் அந்த டைமில் வந்து இவங்க வந்து எதுவுமே பார்க்கல, என்ன நடந்துச்சு பார்க்கல. பட் இவ வந்து என்னன்னா ஹிஸ்டரியா வந்த மாதிரி சில பேர் கத்துவாங்களே அந்த மாதிரி அவ கத்திருக்காவ. கத்தி லைக் லிட்டரலி அது அவளோட குரலே இல்லை, லைக் ஒரு மேன் ஆம்பளோட குரல் மாதிரி கத்தி 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 அதுக்கப்புறம் வந்து அவளை கிளியர் பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி அந்த வச்சு கொடுத்தாங்க. இல்லை அவ்வளோ கத்தி தொண்டை வச்சிருக்கோம். ஸோ அப்படி கிளாஸ் முடிஞ்சோடனே மறுநாள் ஒரு வாரத்துக்கு வந்து அந்த ஸ்கூல் மூட்டான். இப்போ அதான் இப்போ என்னன்னா ஒரு ஸ்கூல் மூடினானா அது கீழே இஷ்யூ ஆகும். இப்போ ஸ்கூல் மறட்டேன், அப்போ யாராச்சும் ஸ்கூல் படி ஏதோ ஒரு சுல்தான் தான் தெரியல, என்ன அப்துல் சுல்தான் அஜீஸ், அப்துல் சுல்தான் அடாம் ஷா தெய்வமே. ஸோ அந்த ஸ்கூல் வந்து ஒரு வாரம் மூடி, ஏன்னா வந்து கிளான்ஸ் பண்ணோன்னு அவங்க சொல்லி ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து கீரா வந்து அது நார்மல் கிளாஸ் நடந்திருக்கு. ஆனால் அவ கடைசி அந்த மெசேஜ் முடிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து ஹீஸ் ஒர்க்கிங், ஓகேவா, பட் இப்போ கூட அப்பப்போ நியூஸ் வருமா அந்த ரக்பி ஃபீல்டில் வந்து ஆள் ஓடுற மாதிரி இருக்கு, கேன் ஹியர் ஆள் அந்த உருவம் தெரியாது, பட் ஃபுட் ஸ்டெப் கேட்கும், டக்கு 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 ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் நடக்காது, பட் ஒன்ஸ் இந்த வந்து லைக் மோட்டரில் அப்படி போனாங்கன்னா ஆள் ஓடுற மாதிரி. இதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வடிவில் ஓடுவாங்க அந்த மாதிரி கழுத்தை அப்படி வச்சுக்கிட்டே இந்த வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த ஸ்கூல்ல நடந்த வந்து இது வந்து ஒரு இன்சிடென்ட்லாம் சொன்னா. அப்போ நஜிக்கு என்னாச்சு? நஜிஹா பண்ணி குட்டி போட்டிருக்கோம். ஆமா முட்டி போட்டிருக்குமா? முட்டி இல்ல குட்டி. இல்ல அந்த பிள்ளைக்கு என்னாச்சு, நல்லா இருக்காங்க. அதான் சொன்னல, அவளை வந்து கிளான்ஸ் பண்ணி விட்டாங்கன்னே, அவ கிளியர் ஆயிட்டா. தண்ணி கொடுத்து கிளாஸ் பண்ணிட்டாங்க. தண்ணி கொடுத்தா? தண்ணி கேதான் கேட்டா வாட்டர் சார் வாட்டர். அந்த பிள்ளை எடுத்துரு தண்ணி மட்டும் தான் கேட்டு உஸ்தாட் ஒரு குடி தட்டிக்க. அதான் உண்மையிலே தண்ணி கேட்டாங்க. அவ தண்ணி கேட்டு இப்படி நான் இழுத்து அடிச்சு அவளை ஜம்பி பண்ணி அவளை தண்ணி தான் கேட்டேன். அவ சிகரெட் எடுத்துருப்பா, தொண்டை ட்ரையா இருக்கும், தண்ணி. ஐயோ பேய், வாய்ப்பு இருக்கு. ஒரு சைடு லாக் வாங்கிருப்பா, வலிக்குது இந்த மாதிரி. ஸோ நம்ம எபிசோட்ல வந்து ரொம்ப நாள் வந்து இந்த மித்துக்கள், அந்த கிரீச்சர், இந்த மித்ஸ், லெஜெண்ட்ஸ், அர்பன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நாள் பேசாம இருக்கோம். அதனால நம்ம இன் ஹவுஸ் பேரநார்மல் ஆக்டிவிட்டி காய் வந்து கூப்பிடுறாங்க. ஆமா, உங்களுக்கு ஆக்சுவலி நாங்க அடுத்த டாஸ் ஆப்ல என்ன பண்றோம்னா இந்த சர்வீஸ் பார்க்கலாம், பேய் ஓட்டுற சர்வீஸ். நம்மளே ஓட்டிட்டு இருக்கோம். அதாவது வீட்டுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, உங்களுக்கு ஜாமா உழுவுது, உருவம் சொல்லுங்க, நாங்க வந்து எப்படி புட்டிக்கிறோம், கொட்டையை பிடிச்சு வெட்டி எடுக்கிறோம். 5 இன்ச்சு தொங்குறத மேல தூக்கிட்டு அதுக்கு ஒரே இடம் கிரீஷ் தொங்குற GT ஹாலிடேஸ்.
உங்க கொட்டை சம்பந்தத்துக்கு ஸோ அந்த urban legends கொஞ்சூரிங்ல அந்த கொஞ்சூரிங்ல லொரேன் இருக்கிற மாதிரி இது அவங்களை கூப்பிட முடியல. ஸோ அதோட சீப் வெர்ஷன் ஃபேக்கான வெர்ஷன் ஒரு ஆளை வச்சிருக்கோம். ஸோ கிறிஸ், இந்த வாரம் வந்து நீ இன்னும் லெஜெண்ட்ஸ் ஸ்மித்ஸ் என்ன கொண்டு வர? ஒரு urban legend இருக்கு. ஓ டெங்கியோப்பா, அது urban legend ஏற்கனவே கேட்ட இது ஒரு வந்து கதை. urban legend எதுக்கு கேட்ட கதை. urban legendனா அந்த ஊர்ல ஒரு மித்தான விஷயம். அதான் கேட்ட கதை. Okay, இது இல்லடா ஓகே, அது என்னன்னு எனக்கு புரியல. நீங்களா கேட்டுக்கிட்டு இப்ப எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. இது பாட்டி கதை சொல்லுவாங்க தெரியுமா? பாட்டி கதை, அந்த பாட்டி கதை, பாட்டி நிறைய கதை சொல்லுவாங்க, பேய் கதைலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த அதான் வந்து இது வந்து பேய் கதை வந்து urban legend வந்து பாட்டி கதை மாதிரி. அந்த ஊரோட கதை, அந்த ஊரோட கதை. சோ இப்ப காரா ஹைவேல எப்படி வந்து எல்லோ வாஸ்வேகன் வந்து வெரி ஃபேமஸ் ஆன ஒரு கதை urban legend, இது வந்து சைனால உள்ள urban legend. ஆனா இது வந்து ரொம்ப நாள் இல்ல, 1995ல நடந்த ஒரு கதை. அங்க வந்து BYD. அங்க பேசுங்க. இது வந்து வாஸ்வேகன்ல, இது வந்து ஒரு பஸ். ஓகே, இது வந்து என்ன கலர்லாம் தெரியாது. அந்த பஸ் நம்பர் வந்து 375. அப்படின்னா இந்த பஸ்ஸோட நம்பர் இருந்து எவனா கேட்டா நம்பருக்கு அப்புறம் மீனிங் சைனீஸ்ல பாக்க சம் 3D சான் ஊச்சி சி சான் ஊச்சி சான் ஊச்சி சம்சி சம்சி சாட்ரு சான் ஊச்சி முன்னுக்கு எழுத்து நம்பருக்கு முன்னுக்கு தெரியல. சைனா கடியா நம்ம எழுத்து போட முடியும். ஸ்கூல் பஸ் அது இல்ல, இது வந்து ஒரு பப்ளிக் பஸ். பப்ளிக் பஸ்ல ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இப்ப வந்து மெட்ரோ பஸ் மாதிரி இருக்குல்ல, அது வந்து அந்த ஊர்ல வந்து மெட்ரோ பஸ் நிறைய பேருக்கு தெரியாது. கூட சொல்லி இருக்கலாம். ஓகே, எங்கயோ போய்ட்டு மெட்ரோ பஸ்க்கு நோ ரேபிட் கேல் வந்து கவர்மெண்ட் பஸ். மெட்ரோ பஸ் வந்து இஸ் நாட் கவர்மெண்ட், இட்ஸ் பிரைவேட் பஸ். இட்ஸ் a private bus. சோ இது வந்து அந்த ஊர்ல உள்ள இப்போ நம்ம காலத்துல வந்து 1995லாம் வந்து மினி பஸ் இருந்துச்சு, மெட்ரோ பஸ் இருந்துச்சு, லென்சிங்ன்ற ஒரு பஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பிரைவேட் பஸ் நிறைய இருந்துச்சு. என் டைம்ல வந்து என் தாத்தா வந்து லென்சிங் பஸ் ஓட்டினாரு. உங்க டைம்ல 1960ல 1931. அப்ப வந்து நானும் தாத்தா ஒண்ணா பிறந்தோம். இல்லனா இது தெரியாத விஷயம். லென்சிங் பஸ்லாம் கேள்விப்பட்டேன். நானே கேள்விப்பட்டல. ஆமா, இப்ப நீ நிறைய படம்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து அந்த லென்சிங் பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த டைமுக்கு யூஸ் பண்றதுக்கு. ஹப்சிங் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹப்சிங் வந்து சாவரட்டி பஸ்ஸுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு. சிதம்பா இருக்கும். நம்பிக்கை பஸ் ஓட்டுறான், அண்ணங்காரன் ரொட்டி வைக்கிறான். ஓகே, சோ இந்த பஸ் வந்து கடைசி பஸ், மிட் நைட் கடைசி பஸ். அங்க வந்து அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து 4 பேர் தான் இருக்காங்க. ஒரு கிழவி, ஒரு 20ஸ்ல உள்ள ஒரு பாய், அங்கிட்ட ஒரு கப்பல் மட்டும். அது என்னது, குருவியா பறவைகள், சிட்டு குருவிகள். நான் இப்பதான் பார்த்தேன் த்ரிஷாவோட புது படத்துல இருந்து தக் லைஃப்ல அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? சுகர் பேபியா பாட்டு பேரா? நம்ம தலைவர் தானே. நம்ம தலைவரா? காரா. இவங்க வந்து கடைசி பஸ் வெயிட் பண்றாங்க. கடைசி பஸ்ல வந்து ஒரு கண்டக்டர், ஃபீமேல் கண்டக்டர், பஸ் டிரைவர். கண்டக்டர் நிறைய பேருக்கு கூட தெரியாது, டிக்கெட் வெட்டி கொடுக்குறவங்க. அந்த காலத்துல வந்து பஸ்ல போடுறப்ப டிக்கெட் வெட்டி கொடுப்பாங்க. கண்டக்டர் ஒரு கண்டக்டர் இருக்கிறதே ரஜினி பார்த்தா நிறைய பேருக்கு தெரியாது. கண்டக்டர் ஏன்னா இந்த ஜெனரேஷன்ல உள்ளவங்களுக்கு தெரியாது கண்டக்டர் என்னது. Conductor is actually the ticket collector. Correct. You give them money, they'll give you ticket inside the bus. Fun, right? இப்பலாம் நீ வந்து டிக்கெட் வாங்குறா, நீங்க வந்து ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள போவீங்க. அந்த காலத்துல வந்து பஸ்ல ஏறிட்டு அப்ப டிக்கெட் வைப்பாங்க. ஏன் நிறைய பேர் அந்த டிக்கெட் ஸ்டேஷன்ல. நான் வந்து என்ன தெரியுமா பண்ணுவேன் சின்ன வயசுல, அந்த கீழே இருக்க டிக்கெட்லாம் எடுத்து பொறுக்கி நான் பஸ்ல வந்து சொன்ன நடப்பேன். டிக்கெட் சும்மா சின்ன வயசுல. அது ஒரு ஃபன். காசு கட்டி கொடுத்துருக்காங்க. இல்ல கொடுக்க மாட்டாங்க. சின்ன பையன் எவனாத்தி கண்டக்டரா இருப்பான். எங்க தாத்தா பஸ் தானே. அந்த தெனாவட்டில உனக்கு டிக்கெட் சாரி இப்ப நான் தான் கிழிச்சு போட்டேன். கண்டக்டர் இவங்க வந்து ஏறிட்டாங்க பஸ்ல. சோ இந்த கப்பல்ஸ் வந்து டிரைவர் பின்னால உட்காந்துட்டாங்க. ஃப்ரண்ட்லி ஃப்ரண்ட்லயே உட்கார்ந்தாங்க. கப்பல் டிரைவருக்கு பின்னாடி, அதாவது ஃப்ரண்ட் சீட்ல. இந்த கிழவியும் அந்த பையனும் வந்து கிழவிக்கு மரியாதையே இல்ல. பாட்டி கூட இல்ல. அங்க கிழவின்னு தான் போட்டுருச்சு ஓல்ட் லேடின்னு. ஓல்ட் லேடியா ஓகே பாட்டின்னு கூட வச்சுக்கலாம். பாட்டி. சோ அந்த பாட்டி வந்து முதல் ரோவுக்கு இந்த லெஃப்ட் சைட் முதல் ரோல ரெண்டாவது சீட்ல உட்காந்துருக்காங்க. ஓகே. சோ அப்ப இந்த மின்னுக்கு வந்து பையன் உட்காந்துருக்கான். இவங்க வந்து ஒரு 2-3 ஸ்டேஷன் தாண்டி போயிட்டாங்க. ஒரு ரூரல் ஏரியா மெட்ரோ என்ன சொல்லுவாங்க, ஒரு
இப்போ இது சிட்டினா பட் இஸ் கோயிங் இன்சைட் லைக் ரவாங் தாண்டி அந்த மாதிரி போகுது, ஒரு காடு ஏரியால தான் போகுது. சபப் ஏரியான்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஏரியா அப்பனா ஒரு கம்புங்க இடத்துக்கு கம்புங்க இடத்துக்குலாம் தாண்டி போகுது. ஸோ தாண்டி போயிட்டு இருக்கு. இது வந்து இது ஹெடிங் பண்ற லொகேஷன் என்னன்னா ஃப்ரெக்ரன்ட் ஹில்னு சொல்ற ஒரு இடத்துக்கு போகுது. அதுதான் வந்து அவங்களோட டெஸ்டினேஷன்ல. ஆனா அந்த போற வழியில அவங்க இறங்கிக்குவாங்க. ஸோ இப்போ 3 ஸ்டேஷன் தாண்டணுமே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஷேடோ மாதிரி நிற்கிது. ஸோ அப்போ இந்த டிரைவர் பார்த்துட்டு என்னடா ஷேடோ கை காட்டுதுன்னு பாட்டு கிட்ட போறப்ப தான் பார்த்தா அது வந்து ஒரு 3 உருவம். தென் அது வந்து அந்த உருவம் வந்து தே வெரிங் சின் டைனஸ்டியோட டைம்ல போட்டிருந்த உடுப்பு போட்டிருக்காங்க. ஸோ இவர் பார்த்துட்டு எல்லாருக்கும் சின் டைனஸ்டினா வந்து அந்த காலத்து ராஜாங்கள் வந்து ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தாங்க தெரியுமா, அந்த டைம்ல உள்ள உடுப்புங்களை போட்டிருக்காங்க எல்லாரும். இது வந்து காவலர்களோட உடுப்பு. ஓகே, விஜயோட இல்ல அது காவலன். அது காவலன், இது காவலர்கள். ஸோ 2 பேர் வந்து ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க. அதாவது ஒருத்தன் ட்ரங்கா இருந்தா எப்படி ஒருத்தர். ஸோ இது எப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் நீ எடுத்தீங்கன்னா அது பேசிக்கலி வந்து கைதிகளை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. ஆனா இங்க வந்து அவன் வந்து ஒருத்தன் தலை தொங்க போட்டிருக்கான், இவங்க 2 பேரும் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்துட்டு இவங்களுக்கு என்ன தெரியல, ஏன்னா இது வெரி அன்காமன் டு ட்ரெஸ் அப் லைக் தட். எல்லாரும் ஒரு மாதிரி ஃப்ரீக் ஆவாங்க, எல்லாரும் பாக்குறாங்க. அவங்க பஸ் நிப்பாட்டிட்டு இவங்க வர்றாங்க. ஸோ எல்லாரும் கொஞ்சம் பயந்துட்டு ஸ்டன் ஆயிட்டாங்க. என்ன நடுராத்திரியில இந்த மிடில் ஆஃப் த ரோட்ல வந்து யாரும் நிப்பாட்டுறாங்க அப்படின்னு. இது பஸ் ஸ்டாப் கூட இல்ல, மிடில் ஆஃப் த ரோட். சோ அப்ப இவங்க உள்ளுக்கு ஏறி போறாங்க, பஸ் தந்துச்சு, உள்ளுக்கு ஏறி போய் கடைசி பின்னால சீட்ல போய் உட்காடுறாங்க. ஒரு மாதிரி இருக்கு எல்லாருக்கும் பார்த்துட்டு. அப்ப எல்லாரும் மூஞ்சி பாத்துக்கிறாங்க, எல்லாரும் பஸ் டிரைவரும் எல்லாரும் மூஞ்சி பாத்துக்கிறாரு. தே ஆர் லைக் கம்யூனிகேட்டிங் லைக் என்ன நடக்குது இது மாதிரி. அப்ப கண்டக்டர் இருந்துட்டு ஒண்ணும் இல்ல பல சமயம் வந்து இந்த இடையில வந்து டிராமா பண்ணிருப்பாங்க, டிராமா அவங்க தண்ணி போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கும், இதெல்லாம் பார்த்து பயப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் சமாதானப்படுத்திட்டு எல்லாரையும் வண்டி எடுத்துட்டு கண்டினியூ பண்றாங்க. கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணி கொஞ்சம் தூரத்துல வந்து அந்த 2 மினிட்குள்ள கப்பல்ஸ் வந்து இன்னொரு 2-3 ஸ்டேஷன் பிற்பாடு வந்து இந்த கப்பல்ஸ் இறங்கிட்டாங்க. இந்த கப்பல்ஸ் இறங்கின பிற்பாடு இந்த பாட்டி வந்து திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு அந்த மின்னுக்குள்ள பையனை பார்த்துட்டு ஏசுறாங்க, ஏய் என் பர்ஸை திருடிட்டல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பர்ஸ் அப்படின்னு பையன் கேட்கும்போது அவங்க புட்டிச்சு சட்டைக்கெல்லாம் புட்டிச்சு இழுத்து நீ என் பர்ஸை திருடிட்ட அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்றாங்க, நீ அடுத்த ஸ்டேஷன்ல நீ நிப்பாட்டுற, எனக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு இல்ல அதுக்கு கரெக்டான கேள்விதான். இந்த டைம்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கணும். இந்த டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க சொல்றாங்க இல்ல எனக்கு தெரியாது, நான் இவன் பர்ஸ் திருடிட்டான், நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆகும்னு சொல்லிட்டு சண்டை கொடுத்து எப்படிலாம் அவங்க எப்படியும் பேசி சரி அந்த பைஸ் ரைடம் சரிமா போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சண்டை கொடுக்குறான், நான் திருடவே இல்லை அப்படி நான் இது கீழே வரணும் நீ இறங்கு அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லி அந்த பையனை வந்து அவன் இறக்கிட்டு பஸ் பாட்டுல போகுது. அவன் சொல்றான் ஏய் பஸ் போகுது, பஸ் கடைசி வாயில அடிச்சு உயிரை காப்பாத்திருக்க கொய்யால அப்படின்னு. சோ ஏன் அப்படின்னு அவன் கேட்கும் போது அப்புறம் தான் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. அவன் நான் பின்னால திரும்பி பார்த்தேன், நான் அடிச்சு சொல்றேன் அங்க வந்து காலே இல்ல இந்த 3 பேருக்கும் அப்படின்னு. நீ என்னைக்காச்சும் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி உடுப்பு போட்டவங்க எல்லாம் எந்த டைம்ல உள்ள வாழ்ந்தவங்க அப்படின்றது கேட்கும் போது இந்த மாதிரி டைம்லாம் இந்த டைம்ல எங்க டிராமா இருக்கு. அவங்க அந்த பாட்டி வந்து அவங்க ஏதோ டிஸ்கஷன் போடி இருக்கலாம், போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி 3 பேர் வந்தாங்க, ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு அப்படின்னு. போலீஸ்காரன் பார்த்துட்டு அதானே மேலைங்களே பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போ, நீயும் வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ரிப்போர்ட் எதுவுமே எடுக்கல. இந்த கேள்விக்கு வந்து இல்ல நான் பார்த்தது உண்மை, நான் வந்து முட்டாள் இல்லை எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. பட் ஆனா யாரும் நம்பல. ஸோ எனிவே அவன் முட்டாள்னு சொல்லி எதுக்கு என்ன அந்த டைமிங்ல பார்த்தா சும்மா திரும்பினா ஸ்லோ மோஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல முட்டாள்னு சொல்லும்போது எதுக்கு என்ன பார்த்தா அந்த டைமிங்ல நீ எதை வச்சு சொல்றேன்னு நல்லா தெரியுது. ஸோ ஓகே பஸ் கிளம்பி போயிடுச்சு. மக்கேனால வந்து நியூஸ் வருது, ஒரு ஹாட் நியூஸ்லாம் வருது. என்னது இந்த மாதிரி இந்த பஸ் வந்து போய் இடம் சேரல அப்படின்னு, டெஸ்டினேஷன் போய் சேரல. திருப்பியும் டெஸ்டினேஷன் போய் அது வந்து ஸ்டேஷனுக்கு போகணும். பஸ் ஸ்டேஷன் போய் கடைசி நிக்கணும், அப்பதான் ரிப்போர்ட் வரும் வந்து சேர்ந்துருச்சுல. பஸ் வந்து சேரல. ஸோ கம்பெனிக்கு அவங்க வந்து வெயிட் பண்ணி பாக்குறாங்க, பஸ் வரல. சாரி, did I miss what happened to the couple?
கப்பல் இறங்கிட்டாங்க இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டிக்காரன் அப்படியும் கதை கேட்கல. இந்த கதை கேட்டா கிரீஷை மதிக்கல. இதுதான் அனுபவம். கரெக்டா வாய்க்கிறீங்க. பாத்துருமா சோ பஸ் வரல. அந்த ஓனர் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாரு பஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. போலீஸ் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச் பண்ணி எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கடைசியா வந்து அந்த ஃப்ரெக்ரன்ட் ஹில் தான் டெஸ்டினேஷன், லாஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து போற வேண்டியது. ஆனா இது ஃப்ரெக்ரன்ட் ஹில்ஸ் தாண்டி ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி போயிடுச்சு பஸ். அந்த லொகேஷன் பார்த்தா இது அந்த பஸ் வந்து அந்த ஒரு டேம்குள்ளார கிடக்குது. டேம்குள்ளார வந்து அது வந்து ஒரு வாட்டர் அந்த ரெசர்வான்னு சொல்லுவாங்களா அதுக்குள்ள இருக்கு. கிரெயின் போட்லாம் எல்லாம் தூக்கிட்டு பார்த்துருக்காங்க. அதுல வந்து 3 பேர் செத்துருக்காங்க. பஸ் டிரைவர், அந்த கான்ட்ராக்டர், 300 ஆளு. அவன் எப்ப எங்க ஏறினான்னு தெரியல. நீ யார கோமாளி? இவங்க 2 பேர் இறங்கி போமா அதான். ஸோ அவன் எங்க இருந்தா 3 பேர் அந்த. ஸோ அந்த என்ன ஆச்சுன்னா அதுக்கு பிற்பாடு எப்படி செத்தாங்க, ஏன், எதனால அப்படின்றது இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல. அது வந்து ஒரு ரிமைன் மிஸ்ட்ரி. அது லைக் எதுவுமே தெரியல. போலீஸ் டிட் இன்வெஸ்டிகேட் தி பார்ட்டி ஆல். எப்படியோ போலீஸை திருப்பி கூப்பிட்டாங்க. இந்த போலீஸ் வந்து கூப்பிட்டு ஈவன் அந்த பாட்டியும் அந்த பாயும் வந்து ரிப்போர்ட் இந்த ப்ரெஸ் மீட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் பார்த்தோம், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்துச்சு, ஆனால் போலீஸ் வந்து இது எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ்காரங்க எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி பார்ட்டி வந்து சார் நீங்க எடுப்பீங்க சார். ஆக்சுவலி நியாயமான கேள்வி தான். ஆக்சுவலி எவரிபடி அண்டர்ஸ்டுட். அந்த மாதிரி நியாயமான விஷயம் தான். ஏன்னா யாருமே எடுக்க முடியாது. பேய் இன்ஃபேக்ட் இங்க மலேசியால வந்து நீ பேயின்னு சொன்னா அட்லீஸ்ட் வந்து போலீஸ் வந்து உன்னையோட ரிப்போர்ட் வந்து யோசிப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. ஓகே இதெல்லாம் வந்து actually by law if somebody comes to report you have to take it. correct. இங்க நீ இல்ல இங்க பண்ணாலும் நீ ரிப்போர்ட் எடுக்கணும். அதனால ரிப்போர்ட் நீயே எழுதுவ. ஓகே. ஆனா இன் சைனா வந்து எப்படின்னா அது வந்து கொஞ்சம் இது, அது வந்து சாமியும் நம்ப மாட்டாங்க. அந்த கண்ட்ரியை வந்து சாமியும் நம்பாது, பேயும் நம்ப மாட்டாங்க. அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ப்ராக்டிக்கல் திங்கிங் தான் பண்றாங்க. அவங்க கோயிலையும் எல்லாத்தையும் அடிப்பாங்க நீ ஓவரா பேசுனீனா. அந்த மாதிரி ஆளு அவங்கலாம் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் சைனாவுக்கு தெரியாது. சைனால வந்து முஸ்லீம் ஆளுங்களை எப்படி தெரியுமா வைப்பாங்க? ஸோ சைனால வந்து முஸ்லீம் ஆளுங்க வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்ப் போட்டு கொள்ளுவாங்க. ஸோ நாட் மெனி பீப்பிள் நோ திஸ் பட் ஆக்சுவலி தி ட்ரீட் முஸ்லிம்ஸ் குவைட் பேட்லி தான். ஸோ அவங்க எப்படி ஏன்னா ஆக்சுவலி டைரக்டா இல்ல பட் வாய் இது அவங்க அப்படி பண்றாங்கன்னா ஆக்சுவலி நான் அதை பத்தி நானும் படிச்சிருக்கேன். ஓகே இந்த கதையை நான் முடிச்சிடுறேன் அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு. ஸோ எவென்ச்சுவலி என்ன ஆச்சுன்னா இந்த பேய் வந்து இந்த இடத்துல இந்த ஏரியா வந்து அதுக்கு அப்புறம் 100 ஏரியா ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் வந்து அந்த பஸ் போறத நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அதே பஸ் வந்து நிறைய பேர் போறத பார்த்திருக்காங்க. அந்த வில்லேஜ் உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு கதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலிலாம் வந்துருக்காங்க, அங்கங்க எழுதி ஒட்டலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பஸ் வந்துச்சுன்னா ஏறாதுங்க, இந்த 375 பஸ் வந்துச்சுன்னா ஏறிடாதீங்க அப்படின்னு. ஸோ இதை பத்தி அதுக்கப்புறம் வந்து படம், ஆர்டிகல்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கதை. யா ஸோ அவ்வளோதான் அந்த கதை, அவ்வளோதான். அண்ட் கம் பேக் டு த ஆக்சுவலி அந்த கண்டக்டரும் பஸ் டிரைவரும் செத்துட்டான். பட் they became immortal, you know, in a way because they are always alive. ஆமா. ஸோ நீ யோசிச்சு பார்த்தனா நீ செத்து உனக்கு வந்து நீ செத்துட்டேன்னா அந்த வயசு நீ இம்மோர்டல் ஆயிட்ட. ஸோ உனக்கு இம்மோர்டாலிட்டி வருது சாவியா? ஆனா எனக்கு இம்மோர்டாலிட்டி வந்து நான் ஒண்ணுமே பண்ண முடியலன்னா எதுக்கு நீ பண்ணலாம். ஆனா நீ வந்து அந்த ஓகே யூ கெட் டு பி இம்மோர்டல். நீ வந்து உனக்கு சாவே இல்லை, ஆனா உன்னோட சாவு வந்து அந்த பஸ் உள்ளதான் இருக்கும். லைக் நீ உன் வாழ் வந்து அந்த பஸ் உள்ளதான் இருக்கும். இல்ல சைக்கிள் அது லூப்ல தான் போயிட்டு இருக்கு. அது ஒரு லூப்லயே போயிட்டு இருக்கு. நீ ஏஞ்சி தான் அந்த பஸ்ல தான் இருப்ப. ஆனா உனக்கு அந்த ஆஃபர் இருந்துச்சுன்னு என்ன பண்ணுவ? நான் எடுக்க மாட்டேன். பஸ்ஸுக்குள்ள இருக்குது நான் ஏன்டா ஆஃபர் எடுக்கணும்? ஆனா இப்ப நீ பஸ்ஸுள்ள இருக்க எடுக்க மாட்டேன். ஆனா உனக்கு வந்து இந்த கேன்சர்னு வந்துருச்சு, உன் குடும்பத்தோட இருக்க கேன்சர்லாம் வந்துருச்சு, நீ சாவ போற. ஆனா உனக்கு இந்த வாய்ப்பு வருது, எடுப்பியா இல்லையா? அந்த பஸ் விட்டு வெளியே வர மாதிரி இப்ப லட்சம் குடும்பத்தோட இருக்க, நான் குடும்பத்தோடயே இருக்கலாம், வெளியெல்லாம் இல்ல. நீ குடும்பத்தை பார்த்துட்டு போகலாம். இல்ல அந்த பஸ் வந்து ரூட் அந்த வீட்டை தாண்டி தான் போகுது. எட்டி பாக்குற மாதிரி சொல்லிட்டு இல்ல எடுக்க மாட்டேன். நீ எடுக்க மாட்டேன். தியாகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நீ இம்மோர்டல் ஆகலாம். ஆனா நீங்க பஸ்ல மட்டும் தான் இருப்பீங்க. இம்மோர்டல்னா நீங்க சாவே இல்லை, சாகாவரம் யூனிவர்ஸ் அழியற வரைக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது பவர் கிடைக்குமா? இது பவர் இல்லப்பா. இல்ல அப்ப இருக்க மாட்டேன். இவர்ல கொஞ்ச நாளுக்கு கல்யாணம் எடுத்து இருக்குது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு உலகத்துல இருக்கு எல்லா நாலேஜும் உனக்கு வரும். தேவையில்ல. ஆக்சுவலி நாலேஜ் a lot of people think that அது உனக்கு கிடைக்கிறதுனால இம்மோர்டாலிட்டி உனக்கு ஃபன். அது ஆக்சுவலி கர்ஸ். நீ ரொம்ப நாள் வாழ்றது இது ஆக்சுவலி கர்ஸ். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வாழ்றது மட்டும் தான் அது பிளெஸிங். நீ அதுக்கு மேல தாண்டி வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு பேரு கர்ஸ். ஏன்னா
உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் சாவாங்களே, நீ மட்டும் தான் உயிரோட இருப்ப. அது கேர்ஸ் தானே. நீ யூ cannot love anyone, everybody will live. ஆமா இல்ல எனக்கு என்ன அதான் அந்த பஸ்ஸிலே இருக்குது எனக்கு. உனக்கு பஸ்ல இருக்குதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. பஸ் விட்டு வெளியேட்டா பஸ் விட்டு வெளியானா தெரியல இன்விசிபிள் மேன்டா நான். இன்விசிபிள் மேனா பாட்டி சேட்டை தான் தெரியுமா? இல்ல பாட்டி செக்கா பாகன் பிடிச்சிட்டாங்க. இல்ல ஆனா பாட்டி சேட்டை. ஏன் அவங்க நினைச்சிருந்தா அந்த டிரைவரையும் காப்பாத்தி இருக்கலாம். ஏன்னா பையனை மட்டும் சொல்லி இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனா அது கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னா இப்ப பாட்டி சொல்லி அவன் நீ போட்டு குடுக்குறியான்னு சொல்லி பின்னால இருந்து வந்து பாட்டியை போட்டிருந்தானா இல்லையா பஸ் எங்கேயாச்சும் ஒரு ஆறலாம் நிப்பாட்டி வாங்க ஆர்என்ஆர் இல்லையா? சைனால இல்ல தெரியுமா? இல்ல சைனால இல்ல சைனால ஆர்என்ஆர்ல ONOர்னு இருக்கு. இல்ல சைனால இருக்கு அதே மாதிரி தான். ஐவி ஓரத்துலயே இருக்கும். அங்க ஹோட்டல்லாம் இருக்கும் தெரியுமா ஸ்டே பண்றதுக்கு. ஆர்என்ஆர்ல ஹோட்டல் இருக்கு. இந்தியா வரல இந்தியா மாதிரி இது ONOர். எனக்கு தெரியல. இது பொரிச்சு விடுதா இல்ல சொல்றேன். அந்த மாதிரி கூட்டி போய் நிப்பாட்டிட்டு அப்படி காப்பாத்திக்கலாமே. ஆமா. ஆனா ஆக்சுவலி அந்த இடத்துல அந்த மாதிரி சிச்சுவேஷன் அமையல போல இருக்கு. இன்னொன்னு அது பாட்டி பீதியில இவனை மட்டும் காப்பாத்துவோம் சொல்லிட்டு காப்பாத்து. ஆக்சுவலி she made a choice. இங்க எல்லாரும் காப்பாத்துறத அந்த பையனுக்கு தான் வாழ்க்கை வந்து கூட இருக்கு. ஏன்னா அவன் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்ல. அப்படின்னு அந்த பாட்டி வயசாச்சு தானே. அவங்க இருந்துட்டு டிரைவரே அந்த பையனை அனுப்பி விட்டுருக்கலாம். இல்ல அந்த பாட்டி கூட்டிட்டு போற அளவுக்கு இல்ல பாட்டிக்கு டிரைவிங் தெரியாது. தெரிஞ்சதுதான் நீங்க போங்கப்பா நான் ஓட்டிட்டு போறேன்னு சொல்லிருப்பாங்க. இது ரச்சிகன் படம் மாதிரி சொந்த பாட்டி மாதிரி பேசுறாங்க. பாட்டிக்கு ஓட்ட தெரியாதாம். பாட்டி ஓட்ட மாட்டாரா? அவ்வளவு பெரிய இந்தியன் தாத்தாவே கடத்துல அந்த பக்கிய ஓட்டலையா? அந்த மாதிரிதான் அது படத்தையே ஓட்டல. இல்ல இந்தியன் வான் சொன்னேன். ஒரு உயிரை காப்பாத்துறதே பெருசு. இது ஓவர் கிரீடி. ஏன் 3 பேரை காப்பாத்துறோம்? ஏன் பஸ்ஸையே ஓட்டிட்டு போல? எப்படி தெரியுமா? இது தமிழ் படமா இருந்தா பாட்டி வந்து 2 பேரை பிடிச்சி வெளியே ஓடுறான். பஸ் ஓட டுடுன்னு வெடிக்குது. இல்ல அது சுந்தர்சி படம். ராகவ பாட்டி இந்த பைக் எடுத்து பஸ் உள்ள விட்டு பூந்து எடுத்துறது காப்பாத்து வந்துறாரு. அப்புறம் பாட்டி வந்து மலேசியால கால் பண்றாங்க. ஐ அம் சைனா. இது பாட்டியா? இது பாட்டி இந்தியன் வெர்ஷன். இப்போ இந்தியன் சைனால ரீமேக் பண்ணா எப்படி இருக்கும்? நான் சந்திரமுகி 2 சொன்னேன். பேசுங்க. சொன்னா அது இது ஒண்ணு. சைனால இது பண்ணுங்க. சைனால இது பண்ணுங்க. சைனீஸ் பேசுங்க. சைனீஸ் பேசுங்க. டக்குன்னு கேட்டா வராதுங்க. அதான் யோசிக்கிறேங்க. அந்த பஸ் நம்பர் என்ன சொன்னேன்? 357 சன்சி சன்சி சோ சங்சி படத்துல நடிச்சவரு. அந்த ரிங்ல அப்படி காமாத்திருக்காரு. சோ அதுல தான் சொல்லிட்டு இருந்தால சைனா வந்து as much as developed country they still a bit religiously அவங்க வந்து முஸ்லிம்கள் வந்து அதான் அது என்னன்னா அவங்க வந்து ப்ரீச் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து எப்படின்னா சைனால வந்து டசன்ட் மேட்டர் என்ன ரிலிஜனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருக்கட்டும், புத்திஸா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், என்ன ரிலிஜனா இருந்தாலும் சரி, யூ ஆர் நாட் அலவுட் டு ப்ரீச். நீ வந்து அதை ப்ரீச் பண்ணக்கூடாது. பட் புத்திசம் இவங்களாம் வந்து கூட கொஞ்சம் பேசாமல் இருப்பாங்க. பட் சம் ரிலிஜியஸ் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரீச் பண்ணணும். அது வந்து அது அவங்களோட டீச்சிங்லேயே இருக்கு. எஸ்பெஷலி முஸ்லீம் அது டீச்சிங்லேயே இருக்கு. ஸோ அவங்க வந்து அவங்க முயற்சி பண்ணுவாங்களா டீச்சிங்கை ப்ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் வந்து ரொம்ப ஆச்சா பூச்சான்னு இருந்தாங்க. அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டெம்பிள். எங்க இதுதான் பெருசு அப்படி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவன் சொல்லி பார்த்தாங்க, கவர்மெண்ட் கேட்கல. அது டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருந்தாலும் தி பேனிஷ்ட் கம்ப்ளீட்லி இடிச்சு தள்ளிட்டாங்க. they will show you eventually who is the king. அவங்க அந்த மாதிரியான ஆளு. ஸோ இட் டசன்ட் மேட்டர் யார் எந்த ரிலிஜன். ஆனா டாபிக்ல பாத்தீங்கன்னா முஸ்லீம் தான் அங்க வந்து ரொம்ப படுற மாதிரி தெரியும். பட் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ப்ரீச் பண்றதுனால they will go send them to detention concentration அந்த மாதிரி ட்ரெய்னிங். தெரியுமா நீ வந்து நீ எக்ஸ்மென் படம் பார்த்திருக்கியா? எக்ஸ்மென் ஓகே ஆமா எக்ஸ்மென் படம் பார்த்திருக்கல? அந்த மேக்னிட்டோ வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த அந்த மாதிரி பிரெயின் வாஷ்லாம் பண்ண வைப்பாங்களா? எதுக்கு இந்த மாதிரி ரிலிஜன் இதெல்லாம் வந்து பிரெயின் வாஷ். ஆனா இன்னும் அந்த மாஸ்க் இருக்கு. அந்த மாஸ்க் இன்னும் அங்கேயே தான் இருக்கு. இன்னும் ஆளுங்க முஸ்லீம்லாம் இருக்காங்க. ஏன்னா நான் வந்து சைனா முஸ்லீம் ஃப்ரெண்ட் எனக்கு இருந்தாங்க ஒரு தடவை. அவங்க வந்து எனக்கு நிறைய சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்தாங்க. முஸ்லீமோட சைனா முஸ்லீமோட ஆக்சுவலி வெரி நைஸ். ஆமா நான் கேள்விப்பட்டேன். இப்ப இங்க கூட சைனீஸ் முஸ்லீம் கடை போறேன்னா ஆக்சுவலி சைனீஸ் கடை ஓடிய அது இன்னும் நல்லா. ஆக்சுவலி அங்க உள்ளவங்க ரொம்ப பேர் சைனீஸ் முஸ்லீம்லாம் இங்க வந்துட்டாங்க பிகாஸ் they feel freedom here. But actually the food is quite nice. ஒன்னு தெரியுமா? நான் அந்த ரோஹிங்கியன் ரெஃப்யூஜிஸோட வேலை செஞ்சிருப்பேன்ல, அவங்க கேட்டேன் ஏன் நீங்க மலேசியா வரீங்கன்னு. உலகத்திலே you mean in terms of the world, right? Do you know Malaysia is the safest place for Muslims to come and stay to refuge? Yeah, that's true. நான் பார்த்துட்டு என்ன மலேசியாவா நம்மள தான் விட்டு அடிக்கிறேன். நம்மள சேஃப் இல்லையா? எடுத்தோனே மன லைசன் நான் காடியே ஓட்டல.
நடந்து தான் சார் பர்கர் கடையில் லைசன்ஸ் கடை கேட்டேன் நானே சார் பண்ணேன். எப்படி இருக்கும் மாமா கடையில் உட்காந்து டீ குடிச்சு மன என்ன லைசன்ஸ் கார்டு கொடுக்கணும், அந்த சாப்பாடு சாப்பிட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க, அது கொடுக்குறேன். அப்போ நீ இப்போ நீ வேற என்ன பிரச்சனை மாட்டி எழுதாண்டு இருக்க. ஸோ அந்த தம்பி சார்ஜர் இந்த எபிசோட பார்க்கும். ஸோ தியாகு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த எபிசோட் பேக் அதெல்லாம் பேசுனது? செம்மையா இருந்துச்சு. இல்ல தியாகு பேச சொல்லிதான் ஆகணும், வழி இல்ல. உண்மையா நல்லதா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? புது அனுபவம்ல. என்னது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்திருக்கு. இதா ஸோ வி ப்ரோக் யுவர் வெர்ஜினிட்டில இல்ல இன்டர்வியூ கொடுத்தது இல்லையா அது வரைக்கும்? பெண்கள் கூட கொடுத்துருக்கேன், ஆண்கள் கூட டிஹெச்ஆர் ஆகலாம் கொடுத்தது இல்ல. இத்தனை ஒரு 2 ஹவர்லாமா கொடுத்துருக்கேன். பானியன்ஸ் கூப்பிடுவாங்க 1/2 மணி நேரம் அந்த மாதிரி. ஆனா இது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு உங்களுக்கு. அதுல பிரேக்லாம் இருக்கும், நடுவில் பாட்டுலாம் போடுவோம். இங்க பிரேக்கே. ஸோ எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் தியாகு நீங்கள் வந்ததுக்கு. நான் வந்து இப்போ நீங்கள் போய் எஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றும் பாய்ஸ் என்னை விட்டுட்டு பார்த்துருக்கீங்க. ஸோ அதில் நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்டோரில் போடும்போது பாருங்கள். எஸ்டோர்லாம் சூக்கா ஆப்பில் போய் பாருங்கள். ஃப்ரைடே 9 மணிக்கு வரும். அப்படி இல்லைன்னு டோசா மட்டும் பாருங்க. சண்டே 8 மணிக்கு வரும். சண்டே 8 மணிக்கு. இப்போயும் ரோசா நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ். தேங்க்யூ. அடுத்த எப்போ வரும்? ஆக்சுவலி ஏன் அது மட்டும் எனக்கு புரியல. ஏன் இல்ல, டைம் வேற உலகத்துல நம்ம வாழ்றோமா? இல்லை நானும் சொல்லிடுவேன். ஃப்ரைடே 9 மணிக்கு வந்து பார்த்துருங்க. ஓ அப்படியா? அப்போ அடுத்த வாரம் எப்போ வரும்? இது ஊர் சுற்றும் போது 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு வருது. இது 1 வருஷமா 1.5 வருஷமா சண்டே 8 மணிக்கு வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட் பி இல்ல எனக்கு தெரியல. ஒண்ணு அவங்க ஸ்மால் டாக் ட்ரை பண்றாங்க. அப்படின்னா சின்ன பேச்சு நீ அதான் கேட்ட. இல்ல அவங்க வந்து கேட்டகரி பர்சன் அந்த மாதிரி இல்ல கேட்டுக்கல உன்ட்ட ஐஸ் பிரேக் பண்றதுக்காண்டி அவங்க வந்து சின்னதா இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அந்த மாதிரி கேளுங்க. இப்ப நீ சாப்பிட வந்தீங்கன்னா சாப்பிட வந்திருக்கீங்களா? சினிமா போகும்போது சினிமா படம் பார்க்க வந்திருக்கீங்களா? அந்த மாதிரி நீ வந்து எனக்கு ஃபுல்லாவே என்ன ட்ரை பண்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல நீ கிளப்புக்குலாம் போனா அந்த பொண்ணு கேப்பிய தண்ணி வேணுமான்னு சொல்லி ஒரு போத்த இறக்குறேன் அந்த மாதிரி எத்தனை போத்த இருக்கீங்க அந்த மாதிரி 100 பிளஸ் இந்த மாதிரியா? 100 பிளஸ் போத்த அவரும் ஷாக் ஆயிட்டாரு. அவரும் ஷாக் ஆயிட்டாரு. anyways Tyagu, thank you so much for watching. நீங்க வந்து ஊர் சுற்றும் பாய்ஸ் பார்க்கலாம், அதே நேரத்துல டாஸாவும் பார்க்கலாம். ஸோ 30K சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் சீக்கிரம் இன்னும் ஒரு 800-700 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கோம். இந்த எபிசோட் மூலியமா நீங்க அதை ரீச் பண்ண வச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு சந்தோஷம் இல்ல, தியாகு கூட்டிட்டு போயிருவோம். அது இன்னொரு நம்மளோட டாஸா பிரசிடென்ட் 2வது என்னது கெஸ்ட் கார்த்திக் கூட்டிட்டு போயிருவோம். ஆமா வழிகாட்டு மாதிரி நீ வா மாப்பிள்ள. 2 பேரும் கரெக்டா இருக்கு. கார்த்திக் ஜீவா வாடி வா வெட்டி தானே அவனுக்கு அனுப்பி. அவங்க 3 பேரும் அனுப்பிட்டு நாங்க 2 பேரும் கமெண்ட்ரி கொடுக்கலாம்னு இருக்கோம். நான் போவே மாட்டேன். அவங்க வராட்டி ஸ்டெப் பண்ணாட்டி என் கூட இல்லாட்டி எத்தனாட்டி வர்றாட்டி நிப்பாட்டி நாங்க அங்க வரலன்னா அவர் ஆட்டி போட மாட்டாங்க. அவர் இருந்தாதான் 3 பேரும் ஆட்டு போடுவோம். சரி அவர் இல்லைன்னா நான் வந்து கார்த்திக் கொண்டு வந்துடுறேன், கெஸ்ட் கொண்டு வருவேன், அவனை கூட்டிட்டு. ஓகே போங்க. anyways thank you so much for watching. Okay. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and don't forget to submit your story. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்ல புது ஷோஸும் வரப்போகுது. ஸோ அதனால I just want to say thank you so much for watching. My name is Jeevan. Love you Ponan. My name is Tiago Bay. And I'm Krish. We'll see you in the next one. Ciao.